அரசு மீடியா வழங்கும் பொங்கல் தின சிறப்பு பட்டிமன்றம். இணைந்து வழங்குபவர்கள் கற்பகம் உயர்நிலை கல்வியகம், தமிழ்நாடு பிரஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன், AM என்டர்டைன்மெண்ட்ஸ், தமிழநிலம் ரியல்டர்ஸ், வேலன் பழமுதிர், கோயம்புத்தூர் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ரெஹபிலிட்டேஷன் சென்டர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால தகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை செய்தாய் போற்றி, ஞாயிறே நலனே வாழ்க நாரணன் வடிவே போற்றி, நானிலம் உளநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சூரியனை வணங்கி தமிழர் திருநாளாம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கற்பகம் கல்வி நிறுவனங்கள், கற்பகம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் நடத்துகின்ற பொங்கல் திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். இந்த விழாவிற்கு வாழ்த்துரை வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கின்ற பொறியியல் புலத்தினுடைய முதன்மையர் முனைவர் அமுதா அவர்களே, கலை அறிவியல் புலத்தின் முதன்மையர் முனைவர் ராகவி அவர்களே, மருந்தியல் புலத்தின் முனைவர் குமுதா அவர்களே, இசை புலத்தின் முதன்மையர் முனைவர் ஜனக மாயாதேவி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தொலைக்காட்சியிலே வருவதற்காக ஏற்பாடு செய்து எப்போதும் கற்பகம் கல்வி நிறுவனங்களுக்கு உறுதுணையாக வழிகாட்டி கொண்டிருக்கும் தமிழ்நாடு பிரஸ் எம்ப்ளாயீஸ் யூனியனுடைய மாநில பொதுச் செயலாளர் பொன் வல்லரசு அவர்களுக்கும், நம்முடைய கற்பகம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையினுடைய தலைவர் நண்பர் முனைவர் மதன் அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்த முனைவர் பரத்குமார் அவர்களுக்கும், ஏனைய பேராசிரியர்களுக்கும், அருமையாக படம் பிடித்து கொண்டிருக்கும் புகைப்பட கலைஞர் நண்பர்களுக்கும், ஒலி ஒளி அமைத்து கொடுத்தவர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பொங்கல் திருநாள் பட்டிமன்றத்திற்கு அனுமதி வழங்கி பொருளுதவியும் செய்த கற்பகம் கல்வி நிறுவனங்களுடைய தலைவர், துணைத் தலைவர், முதன்மை செயல் அதிகாரி அனைவருக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். பட்டிமன்றம்னு சொன்னாங்க, இவர் செந்தமிழ்லையே பேசிட்டு இருக்காரு. இது பட்டிமன்றமா சொற்பொழிவா அப்படின்னா இது ஒரு ஃபார்மாலிட்டி. எடுத்தோன்னே இவங்களையெல்லாம் வரவேற்று சொல்லணுங்கிறது ஒரு மரபு முறை, அதுதான். மற்றபடி எல்லாருமே கேஷுவலாக தான் பேசுவாங்க. இவங்கெல்லாம் உங்களுடைய பேராசிரியர்கள், மாணவர்கள். ஒரு பேராசிரியர் பேசுவாங்க, எல்லாரும் உட்காந்து கிளாஸில் கேட்பீங்க. இப்போ 8 பேர் பேச போகிறாங்க ஒரே கிளாஸில். 8 பேர் பாடம் எடுக்க போகிறதில்ல, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். என்ன பேச போகிறாங்கிறதுக்கு முன்னாடி தலைப்பை சொல்லிடுறேன். பண்டிகைகளால் பெரிதும் மகிழ்வது ஆண்களா பெண்களா?
ஆண்கள் பண்டிகைகளால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களா, பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, கேலண்டர் கொடுத்தோம், வருஷம் பிறக்குதுன்னு கேலண்டர் கொடுத்தோம் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு. எடுத்தோன்னே எல்லாரும் எடுத்து லீவைத்தான் பார்க்குறாங்க. ஜனவரி மாதம் எத்தனை லீவ் வருது, பிப்ரவரி மாதம் எத்தனை லீவ் வருது. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா பரவாயில்ல, நாங்களும் பேராசிரியர்களும் போட்டி போட்டுக்கொண்டு லீவைத்தான் பார்க்குறோம். அப்புறம் நான் சொன்னேன், இந்த கேலண்டர் ஒரு கேலண்டர், நமக்குன்னு ஒரு கேலண்டர் வச்சுருக்காங்க, அது பிரகாரம் தான் லீவெல்லாம் கிடைக்கும். இப்போ பண்டிகைன்னா சந்தோஷப்படாதவங்க யாராவது இருக்காங்களா? நினச்சி பாருங்கள். ஊருக்கு போவோம், லீவ் விடுவாங்க, சொந்தக்காரங்களாம் வருவாங்க. திருவிழான்னு வந்தால் பசங்களுக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட போவோம் இல்லையா? யாரையும் பார்க்க மாட்டோம், வேடிக்கை பார்க்க மாட்டோம், சாமியை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். பெண்கள் திருவிழான்னு வந்துட்டால் வீட்டில் துணிமணி எடுக்கிறது என்ன, கோலம் போடுறது என்ன, கொண்டாட்டமாக இருக்கும் இல்லையா? அது என்னன்னா, ஒரு கோலம் போட்டு இருந்திருக்கா சம்சாரம் வீட்டில் வெளியே கோலம் போட்டு இருக்கப்போ, போட்டு முடிச்சுட்டு கோலம் போட்டோன்னா என்னன்னா, அந்த போட்ட கோலத்தையே பெண்கள் அப்படி தள்ளி நின்று பார்த்து ரசிப்பாங்க அவங்க போட்ட கோலத்தையே. இந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கு, கோலம் போட்டு என்னங்கன்னு கத்தியிருக்கு. இவன் செயினை எவனாவது அத்துட்டு போயிட்டான் போல் இருக்குன்னு படுக்கையிலேருந்து எந்திரிச்சு ஓடி சங்குன்னு கோலத்திலேயே குதிச்சு நின்று என்னன்னு இருக்கான். போய் படுறா போடா, கோலத்தை பார்க்குற கூப்பிட்டா ஓடி கோலத்திலேயே சங்குன்னு நிற்கிறியே அப்படின்னா, கோலத்தை பார்க்குற கூப்பிட்டுருக்கு எப்படி இருக்குன்னு. இப்படியெல்லாம் சிரமப்பட்டு பண்டிகைகள்லாம் எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும், பொருளாதார நெருக்கடி இருந்தாலும், பண்டிகைன்னா கடன் வாங்கியாவது அந்த நாளை சந்தோஷமாக நம்ம கொண்டாடுறோம். இப்போ நம்ம கல்லூரியில் கற்பகம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பொங்கல் கொண்டாடுறோம். நீங்கள் நினைப்பீங்க எல்லா காலேஜ்லேயும் நீ கொண்டாடுறாங்க சார், நாம் நாளைக்கு கொண்டாடுறோம். நம்ம எதுலேயும் ஒரு தனித்துவமாக இருக்கணும்ல. அதனால் எல்லாரும் எல்லா கல்லூரிகள்லையும் எல்லா நிறுவனங்கள்லையும் இப்போ பாருங்கள், எல்லா அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள் எல்லா இடத்துலையும் பண்டிகைகளை நாம் கொண்டாட ஆரம்பிச்சிடுறோம். இந்த பண்டிகைகள்னால ரொம்ப சந்தோஷப்படுறது ஆண்களா பெண்களான்னு ஒரு கேள்வி. இதில் நிறைய விஷயத்தை நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, இவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிடும். தியாகராஜன் இப்பயே பார்க்குறாரு இப்படி கையை வச்சுக்கிட்டு, சரியா நம்ம பாயிண்ட்டை ஏதாவது பேசிடுவானோ அப்படின்னு. அதனால் இவங்களோட பாயிண்ட்டை பேசிட்டு எதுக்கு இவங்களுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாகணும். அதனால் பேராசிரியர்கள்லாம் பேசுனதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்களே அப்படின்னு அணியில் பேசுறதுக்கு அவங்கள நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். முதல்ல அணிகளை யாருன்னு பார்ப்போம். ஆண்களே அப்படின்னு பேசுறதுக்காக அதனுடைய அணியில் திரு ஹரிஹரன், இவர் பொறியியல் துறை, இன்ஜினியரிங் பொறியியல் துறை பேராசிரியர், கற்பகம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் புலத்தில் பேராசிரியர் இருக்கிறார். அவர் ஆண்களே அப்படின்னு பேச வந்திருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களேன்னு பேசுறதுக்காக கற்பகம் கலை அறிவியல் புலத்தில் தமிழ் பேராசிரியர் ஜெயராணி, திருமதி ஜெயராணி, ஆண்களேன்னு பேசுறதுக்கு அந்த அம்மா வந்திருக்காங்க. சரிங்களா? ஆண்கள் நல்லா கைதட்டலாமே. உங்களுக்காக ஒரு பெண் பேச போகிறாங்க. இதுதான் நல்லா கைதட்டுறது. கைதட்டிய 4 பேருக்கு நன்றி. அடுத்து ஆண்களேன்னு பேசுறதுக்காக பொறியியல் புலத்தினுடைய மெக்கானிக்கல் துறையினுடைய பேராசிரியர் வி மனோஜ் மோகன் பிரசாத். எப்படி மெக்கானிக்கல் எப்படி கைதட்டுறாங்க? கூப்பிட்டு வந்தீங்களா? அதுதான் நான் பார்த்தேன். அவர் அதுக்கு அடுத்து ஆண்கள் தாங்க பண்டிகையில் சந்தோஷமாக இருக்காங்கன்னு பேசுறதுக்காகத்தான் மேலாண்மை துறை, மேனேஜ்மெண்ட் துறையினுடைய ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் முனைவர் தியாகராஜன் வந்திருக்கிறார். அவங்க 4 பேரும் ஆண்களேன்னு பேச போகிறாங்க. பண்டிகைகளுக்கு ஆம்பளைகளுக்கு என்னங்க சம்பந்தம்? அவங்களோட ஒரே சந்தோஷம் மச்சி ஓப்பன் த பாட்டிலோட முடிஞ்சு போச்சு. என்னங்க சந்தோஷம் அவங்களுக்கு? பெண்களுக்கு தாங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்றதுக்காக முனைவர் அபிநயா, அவங்க மேக்ஸ் டீச்சர்,
மத்தியானம் 1 மணிக்கு மேக்ஸ் கிளாஸ் சாப்பிட்டு வந்தோன்னே வைப்பாங்க. செத்த எலி கூட கிளாஸில் இருக்காது இல்லையா? மேக்ஸ் டீச்சர் வந்து தமிழ் பேச போகிறாங்க சரியா? அவங்க கலை அறிவியல் புலத்தினுடைய கணித பேராசிரியர் முனைவர் அபிநயா பெண்களேன்னு பேச வந்திருக்கிறாங்க. ரஞ்சித் சிங் கூப்பிடுறேன் இருங்க. அதுக்கு அடுத்து சரியா கம்ப்யூட்டர் சயின்ஸினுடைய பேராசிரியர் முனைவர் ரஞ்சித் சிங், அவர் பெண்களேன்னு பேசுறதுக்கு வந்திருக்கிறார் சரியா? பெண்களேன்னு பேசுறதுக்கு வந்திருக்கார். அதுக்காக நீங்க அவரே மனைவிக்கு பயந்தவர்னு நினைச்சிடக்கூடாது. மரியாதையா இருக்கிறவர்னு நினைச்சுக்கலாம். பயமெல்லாம் இல்லை, ஒரு மரியாதை. உள்ள வச்சு குத்துறாய அந்த குத்துறான் பாருல வடிவேல், அது மாதிரியெல்லாம் இல்லை. அவங்க மனைவி நல்லவங்க, அடிக்கலாம் மாட்டாங்க. அவரு பேச வந்திருக்கிறாரு பெண்களேன். அடுத்து அதே அணிக்கு முனைவர் மைதிலி, அவங்களும் ஐடி துறை பேராசிரியர். பெண்களுக்கு தாங்க பண்டிகைகளில் மகிழ்ச்சி இருக்குன்னு பேசுகிறாங்க. அடுத்து நிறைவாக பேசுறதுக்காக முனைவர் சரண்யா தேவி, அவங்களும் ஐடி கலை அறிவியல் புலத்தினுடைய பேராசிரியர். சரி, பட்டிமன்றத்தில் 6 பேர் தானே பேசுவாங்க. இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3. இப்போ 4 8 பேர் இருக்காங்களே, நடுவர் 9 நவக்கிரகம் மாதிரி இருக்குதுன்னு ஜனகமாயாதேவி அம்மா யோசிப்பாங்க சரியா? எல்லாத்துக்கும் நம்ம நிறைய பேச்சாளர்கள் முன் வந்தாங்க பேசுறதுக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக 4 பேராக அணியில் வச்சிருக்கிறோம். நவரத்தினம், ஆஹா நவரத்தினம் அப்படின்ட்டாங்க, ரொம்ப சந்தோஷம் மேடம். அவங்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் நாம் வச்சுக்கிட்டு பொங்கல் விழா கற்பகம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் நடத்துகின்ற அரசு மீடியா தமிழ்நாடு பிரஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் இணைந்து நடத்துகின்ற இந்த பொங்கல் விழா சிறப்பு பட்டிமன்ற இத்துடன் அப்படி சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை. இருந்தாலும் இத்துடன் முடிவடையுதுன்னு சொல்லுவேன் கடைசியில். பண்டிகைகளால் பெரிதும் மகிழ்ச்சி அடைவது என்கின்ற பட்டிமன்றத்தில் பண்டிகைகளால் பெரிதும் மகிழ்வது ஆண்களே என்கின்ற அந்த அணியின் வாதத்தை துவக்கி வைப்பதற்காக பேராசிரியர் ஹரிஹரன் அவர்களை அழைத்து என்னுடைய பட்டிமன்றத்தினுடைய முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் என்ற பெருமைக்குரிய தமிழுக்கு முதல் வணக்கம். அத்தமிழ் குடியில் பிறந்த தமிழர்கள் அனைவருக்கும் எனது அடுத்த வணக்கம். இன்று நம் பட்டிமன்ற தலைப்பு பண்டிகைகளால் பெரிதும் மகிழ்வது ஆண்களே பெண்களே. நல்லா கேட்டுக்கோங்க மாணவர்களே, ஆசிரியர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா மகிழ்வதுன்னு சொல்லலை, பெரிதும் மகிழ்வது. சரிங்களா? பெரிதும் மகிழ்வதுன்னு முதல்ல மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னங்க? மகிழ்ச்சினா என்னங்க? எதை நம்ம மகிழ்ச்சின்னு சொல்கிறோம்? எல்லாத்தும் பார்த்தீங்கன்னா பண்டிகைக்கு காலையில் எந்திக்கணும், குளிக்கணும், புது ட்ரெஸ் போடணும். சரிங்களா? இவங்க காலையில் தானே தூங்குறாங்க. 4 மணிக்கு எந்திரிக்கணும், 4 மணிக்கு தானே தூங்க போகிறோம். நகை போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நல்ல ட்ரெஸ் போட்டு நம்ம வெளியே 4 பேர் கூட பேசணும், நல்லா சாப்பிடணும். இதுதான் நம்ம மகிழ்ச்சின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆனால் உண்மையான மகிழ்ச்சி எது தெரியுமா? பிறர்க்கென வாழ்வதே வாழ்க்கை, தனக்கென வாழ்பவர் வாழார், தனக்கென வாழ்ந்தவர் வாழார் அப்படின்னு சொல்லி நாலடியார்ல ஒரு வரிகள் சொல்லப்படுது. அந்த வரிகளோட அர்த்தம் என்னன்னா, தனக்கென வாழ்வது மகிழ்ச்சி கிடையாது. சரியா? பிறர்க்கென, அதாவது யாரோ ஒருத்தருக்காக கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்துக்காக, குடும்பத்தில் உள்ள மக்களுக்காக வாழ்வது மட்டும்தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு வரிகள் சொல்லு. அந்த வரிகள் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் பொருந்தும். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்காக ஒரு சின்ன கதை சொல்றேன். ஓகேங்களா? அந்த கதையோட மீனிங் என்ன அப்படின்றத பின்னாடி சொல்றேன். அதாவது சொர்க்கலோகத்தில் பார்த்தீங்கன்னா ஈசன், மகாவிஷ்ணு, சரிங்களா, அதுக்கப்புறம் பிரம்மன் சொல்லி 3 பேர் இருந்தாங்க. அதில் முதலாவது அந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, தன்னோட மனைவியை மகிழ்விச்சு பார்த்து தானும் மகிழணும் அப்படின்னு நினச்சாங்க.
அதில் ஈசன் என்ன பண்ணார்னா பார்வதி தேவிக்கு ஒரு வரத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம்னு நினச்சார். அதனால ஈசன் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் உலகத்தையே வாங்குற அளவுக்கு நான் வீரத்தை கொடுக்குறேன், இந்த வீரம் இருந்தால் நீ எந்த நாட்டுக்கு வேணா என்ன பண்ணிடுவ, போர் அடித்து ஜெயிச்சுட்டு வந்துடுவ அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெருமை. இதை பார்த்து என்ன பண்ணாங்க, உடனே லட்சுமி அம்மா பொறாமப்பட்டு, பாருங்க ஈசன் பாருங்க அவங்க ஒய்ஃபுக்கு எவ்வளோ பெரிய வரத்தை கொடுத்துருக்காரு, நீங்கள் என்னத்தை கொடுக்க போறீங்க அப்படின்னாங்க. உடனே விஷ்ணு என்ன பண்ணாரு, அப்படியே படுத்துக்கிட்டு ஒரு ஸ்மைலோட, அவர் வீரத்தை தான் கொடுத்தாரு, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், செல்வத்தை கொடுக்குறேன், காசு கொடுத்தா நீ எதனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னோன்னு இந்த அம்மாவுக்கு ரொம்ப பெருமையாயிருச்சு. நமக்கு எங்க குடத்துலேருந்து கொட்டை காசு வருது, எங்கேருந்து காசு கம்மியாக போகுது, எதை வேணால் வாங்கலாம், எவ்வளோ பில்டிங்கை வேணால் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். இதை பார்த்த சரஸ்வதி அம்மாவுக்கு என்ன போகிறாமன்னா, இதை விட பெரிய வரம் என்ன இருக்க போகுது, 2 பேரும் நம்மளை விட ஓவர்டேக் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க போய் புருஷங்கிட்ட போய் உம்முன்னு இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அவர் மனைவியோட மனசை புரிஞ்சுட்டு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுதுமா அப்படின்னு. நான் என்னத்தை சொன்னா என்ன, உங்களுக்கு இருக்கிற 4 தலையிலே ஒன்று பின்னாடி இருக்கு, ஒன்று அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துட்டு இருக்குது, ஒன்று மட்டும் தான் என்ன பார்த்துட்டு இருக்குது, நான் எப்படி இருந்தா என்னன்னு ஒரே புலம்பல். ஒரு தலை இருந்தாலே எல்லாத்தையும் பார்ப்பான், இவனுக்கு 4 தலை இருக்கு, 4 டைரக்ஷன்லையும் சைட் அடிப்பான். அந்த அம்மாக்கு என்ன கவலைனா, 4 தலையில ஒரு தலை தானே நம்மளை பார்க்குது அப்படிங்கிறது. இவர் என்னத்தை பெருசா தந்துட போறாரு. உடனே இவர் என்ன பண்ணாரு, நான் உனக்கு அழியா செல்வமா இருக்க கல்வியை தரேன், இந்த கல்வி இருந்தா உனக்கு பாதுகாக்கிற பாதுகாவலர்கள்ல இருந்து செல்வத்துல இருந்து எல்லாமே உன் பக்கம் வந்துருமா அப்படின்னு சொன்னார். அதனாலதான் நீங்க போட்டோ ஃப்ரேம்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சரஸ்வதி அம்மா மட்டும் ஜம்முன்னு கால் மேல கால் போட்டு வீணையை வச்சுட்டு கவலை இல்லாம இருப்பாங்க. சரிங்களா? இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, அந்த 3 ஆண்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக எதுவுமே வாங்கிட்டு மகிழல, அவங்களோட ஒய்ஃபை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல தான் என்ன பண்ணாங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறது. சரிங்க, பண்டிகை அப்படின்னு சொல்லி வந்தோடனே ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டேஜை பாருங்கள். சரிங்களா? கீழே என்ன இருக்குது, கோலம் இருக்குது. சரிங்களா? அந்த பக்கம் வீடு இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கோலத்தில் நிறைய கலர் இருக்குது, 2 பக்கம் கரும்பு இருக்குது. சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு என்ன நினைப்பீங்க, கோலத்தை பொண்ணுங்க தான் போட்டாங்க, பானையை பொண்ணுங்க தான் பொங்க வச்சாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் உண்மையிலே கற்பனை பண்ணி யோசிச்சு பாருங்க, அந்த கோலப்பொடியை வாங்குறதுக்கு ஒரு ஆண்கள் படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே தான் போய் சொல்ல, மேட்சுக்கு மேட்சாக கலர் போட்டு வாங்கி. சரிங்களா? அந்த பானை சைஸு சின்னது தான் பெருசு தான், இது கூட பரவாயில்லப்பா, என் முன்னாடி சாணி எடுத்து வர சொல்கிறா, அதுவும் ஃப்ரெஷ் சாணியாக தான் கேட்பாங்க, அது காஞ்சதா எடுத்து வந்துடாதேங்கிறா, இல்லைன்னா அது கடைசி வரைக்கும் அது ஒரு புலம்பலாக தான் இருக்கும். ஆமாம். சரிங்களா? அது கடையில் சாணி பவுடர் கூட கொடுக்க மாட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கான ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு ஆண்கள் படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் தான் ஆணுக்கு சந்தோஷம். சரிங்களா? என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு துணி கவுண்டமணி சொல்கிற மாதிரி ஆண்கள்னாலே தியாகிகள் தானே இல்லையா? ஒரு துணி கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கணவனும் மனைவியும் போனாங்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் என்ன சொல்லிட்டாரு, சிரிச்சுக்கிட்டே, உனக்கு பிடிச்ச எந்த ட்ரெஸ்னாலும் எடுத்துக்கமா, எவ்வளோ காசாக இருந்தாலும் நான் கொடுத்துறேன்னு அவர் சந்தோஷமாக ஓரத்தில் நிற்கிறாரு. அந்த மனைவியும் 1.5 மணி நேரமாக தேடுன்னு தேடுறாங்க. தேடி எடுத்துகிட்டு வந்து 2 ட்ரெஸ்ஸை கொடுத்து, இதில் இது பிடிச்சிருக்கான்னு அதில் ஒரு சண்டை. சரி, அப்போவும் அவர் சிரிச்சுக்கிட்டே தாங்க இருந்தார், அவர் கோபப்படவே இல்லை. ஆனால் அந்த ஆண்மகன் தனக்கு பிடிச்ச ஒரு சட்டையை எடுக்க போகிறாரு. உடனே இந்த அம்மா, நீ பிடிச்சதை எடுத்தனா நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்போ விட்டு கொடுத்து மகிழ்கிற மகிழ்ச்சி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இதை தான் திருவள்ளுவரும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இன்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது அப்படின்னு. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப தலைவனோட மகிழ்ச்சி எதில் இருக்குது, தன்னோட குடும்பத்துக்காக உழைச்சி தியாகம் பண்ணி அந்த குடும்பத்தினரை மகிழ்விக்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிறது தான். சரிங்களா? 2வது, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு சாங். சரிங்களா? அந்த சாங்ல இருந்து நீங்கள் ஆண்களோட மகிழ்ச்சி என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். நெஞ்ச தொட்டு போறவளே உன்னோட நானும் வரேன், ஹே நெஞ்ச தொட்டு போறவளே உன்னோட நானும் வரேன், அடியே ஒன்ன நினைச்சு இந்த ஜென்மோ முழுசு நான் கிடப்பேன். பொழப்ப பாத்தியா, திருக்குறள் சொன்னா ஒரு வய வாய திறக்கல, இப்ப நெஞ்ச தொட்டு போறவள கோரஸ்ல பாடுறாங்க. துணையா நீயும் நடந்தா 7 உலகம் கூட நான் கிடப்பேன், நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன், நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. இதோட மீனிங் என்னன்னா, அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அதை ரெகுலரா அதை பண்றாங்க. இதையும் சொல்லி மாட்டிக்காதீங்க, ரெக்கார்டிங் ஆகுது.
என் மனசு உங்க டீன் வேற உட்காந்துருக்காங்க. என் மனசுக்கு பிடிச்சவளே. சரி, அதாவது ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை பத்தி பாடுறான்னு நினைச்சுக்கோங்க. கணவன் மனைவியா? ஆட போங்க ஐயா. என் மனசுக்கு பிடிச்சவளே, உன்னை நினைச்சு என்ன பண்றேன், உன்னோட சந்தோஷம்தான் மகிழ்ச்சி அப்படின்னு உன் சந்தோஷத்துலையும் துக்கத்துலையும் உன் கூட வரேன். நீ என் கூட துணையா இருந்தா 7 உலகத்தினாலும் நான் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கடந்துட்டு உன்னை சந்தோஷப்படுத்துவேன் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட மீனிங்க. சரிங்களா? ஒரு ஆணோட மகிழ்ச்சி எவ்வாறெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒரு பண்டிகை நாளில் பார்த்தீங்கன்னா அவன் தன்னோட குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து என்ன பண்ணுறான், அவன் மகிழ்கிறான். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவன் குடும்பத்தோட உண்டா இருக்கும். அவனுக்குன்னு வேலை கடன் எவ்வளவோ இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அந்த நாளில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவனோட மகிழ்ச்சி இருக்குங்க. சரிங்களா? அவனுக்காக அவன் எதுவுமே வாங்கிக்கிறது இல்லை. அவன் குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் போதும், தான் பிள்ளைங்க பட்டாசு வெடிச்சா போதும்னு அந்த மகிழ்ச்சியில் தான் அவன் தன்னோட சோர்வை மறந்து சிரிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பண்டிகையை அனுபவிக்கிறாங்க. ஆனா ஆண்கள் அதை சுமந்து நின்று தன்னோட குடும்பம் சிரிக்கிறத பார்த்து மகிழ்கிறாங்க. பார்த்தீங்களா? அதுல தாங்க உண்மையான மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹரிஹரன் பேராசிரியர், இன்ஜினியரிங் படித்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறை பேராசிரியராக இருந்தாலும் திருக்குறளெல்லாம் அவர் சொல்லி அதுக்கு உதாரணமெல்லாம் சொல்லி அருமையாக அவரோட கருத்தை ரொம்ப சாஃப்டாக பொண்ணு பார்க்க போகிறப்போ தனியாக பொண்ணுக்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டு ஒரு கிறிஸ்பி வாய்ஸில் பேசுவாங்க. அந்த வாய்ஸில் பட்டிமன்றம் பேசியிருக்கார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பாக பேசிய அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பெண்களே அப்படின்னு பேசுறதுக்காக முனைவர் அபிநயா சீட்டோட நுனிக்கு வந்துட்டாங்க. வாங்க. சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனை ஆவது நமச்சிவாயவே. ஆன்றோர்களே சான்றோர்களே, என்னை போன்ற இளைஞர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்மை போன்ற இளைஞர்களே, ஓகே நடுவர் அவர்களே, நம்மை போன்ற யங்ஸ்டர்ஸ்களே. மேல ஹரி சார் என்ன சொன்னார் அப்படின்னா புது துணி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 1.5 மணி நேரம் என்னங்க வெயிட் பண்ணுறது? ஒரு நாளே ஆனாலும் சலிக்காமல் வாங்குறது எங்களுடைய பெண்கள் தாங்க. ஆனால் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, பர்ஸில் இருக்கிற காசு காலி ஆயிருமா, நேரம் காலி ஆகுது அப்படின்னு சொல்லி தானே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாளே ஆனாலும் சலிக்காமலும் முகம் சுளிக்காமலும் தனக்கு மட்டும் இல்லாமல் தன் கணவருக்கும் தன் குடும்பத்திற்கும் தன் மகளுக்கும் புது துணி யார் எடுக்கிறாங்க? அப்பாவா போய் எடுக்கிறாங்க? அம்மா தாங்க பார்த்து பார்த்து எடுக்கிறாங்க. இது தெரியாம அவர் என்னமோ இங்க பேச வந்துட்டாரு. ஆமா, அவர் அவர் சொன்னாரு தன்னுடைய கணவருக்கு வந்து சட்டை எடுக்கும் போது இந்த கலர் இதை எடுக்கிறீங்க, என்னுடைய இஷ்டத்துக்கு எடுக்கலன்னு சொன்னாரு. வாங்கிட்டு வரது கூட பிரச்சனை இல்லை, மாத்தி கொடுத்துருவாங்க ட்ரெஸ்ஸை. ஏங்க அவர் போட்டுட்டு அவரை பார்க்கறதே அந்த பொண்ணு தானங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தானங்க போடணும். அவரே போட்டு அவரே பார்த்துப்பாரா? அந்த பொண்ணு தானே பார்க்க போறா. அப்ப அவளுக்கு அவருடைய மனைவி சார். சரி சரி, நானே ஏதோ சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அவருடைய மனைவி சார், அவங்க தானே பார்க்க போறாங்க. பார்க்க போறவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தானே புது துணி எடுக்கணும் நடுவர் அவர்களே. அப்படித்தானே எடுக்கணும். ஸோ இன்னும் லீவு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், லீவ் விட்டுருவாங்க. லீவுனாலே பண்டிகைக்கு ஊருக்கு போவோம். பாட்டி அதிரசம் செஞ்சு வச்சுருப்பாங்க, முறுக்கு சுட்டு வச்சுருப்பாங்க, எல்லாமே செஞ்சு வச்சுருப்பாங்க. அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அம்மா அலாரம் வச்சு எழுப்புவாங்க. அம்மா எந்திரிடா செல்லும், எந்திரிடா கண்ணு, தீபாவளி வந்துருச்சு, தலைக்கு குளிச்சு எண்ணெய் தேய்ச்சி புது ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸ்டேட்டஸ் போட்டு லைக் வாங்கி பண்ணுவோம் இல்லையா. இதையெல்லாம் எங்கள் பெண்கள் தானங்க பண்ணுவோம். ஆனால் ஆண்கள் என்ன பண்ணுவீங்க, குப்புரை கடிச்சு தூங்கிட்டு ஏதாவது வேலை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு இழுத்து போத்தி தூங்குற மாதிரிலாம் நடிப்பீங்க. அம்மா சொல்லுவாங்க, எங்கள் பையன் வந்திருக்கா, பொண்ணு வந்திருக்கா, கறி வாங்கிட்டு வாங்க, கறி சமைக்கலான்னு. ஆனால் அப்பா என்ன சொல்லுவார், இன்னைக்கு தாண்டி எனக்கு லீவு கிடச்சிருக்கு அப்படிம்பாரு. ஆனால் என்னைக்குமே விடுமுறை எடுக்காமல் உழைக்கிறது எங்களுடைய பெண்கள் தானங்க. தான் சாப்பிடுவதற்கு கூட நேரமில்லாமல் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் வந்திருக்கும் உறவுகளுக்கெல்லாம் உணவு பரிமாறி மகிழ்வது பண்டிகைகள் எங்களுடைய பெண்கள் தானங்க. சங்க இலக்கியத்துல கூட அழகா ஒரு வரி சொல்லியிருக்காங்க. என் முண்டாட்டி ஃப்ரெண்டு டீ கேட்டா கூட கடையில் போய் வாங்கி கொடுங்குறா. நான் இப்படித்தான் வந்து நண்பர் வந்தார், நான் சைகை காட்டினேன் சொந்தத்தை. அப்படின்னா என்ன, 2 டீ போட்டு எடுத்துட்டு வான்னு அர்த்தம். அவன் அங்கேருந்து சைகை காட்டினான் அப்படின்னா அவனையும் கூட்டிகிட்டு போய் கடையில் கூட்டிகிட்டு அர்த்தம்.
அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க நம்ம முக்கு கடையில் வடை நல்லா போடுவாங்க, போகலாமான்னு. அவர் எத்தனை பேரை கடை கூட்டிகிட்டு போயிருப்பார். ஓகே போகலான்ட்டு போயிட்டார். சரி, நீங்கள் அப்படி செய்வீங்க இல்லையா? நல்லா விருந்தோம்பல் கவனிப்பீங்க உங்கள் வீட்டில். கண்டிப்பா செய்வோம் நடுவர் அவர்களே. எங்களுக்கு சமைக்கலன்னா கூட நாங்களே ஆர்டர் போட்டு வாங்கி வச்சாவது உங்களை நல்லா கவனிச்சுப்போம் நடுவர் அவர்களே. அடாடா. ஆனா ஆண்கள் அப்படி இல்லையே. நாங்க ஏதாவது ஆர்டர் போட்டுட்டா போதுமே, அதுக்கு ஒரு 1000 குறை சொல்லி எதுக்குமா செலவு பண்ற அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு சங்க இலக்கியத்துல கூட ஒரு அழகான ஒரு வரி இருக்கு. மேக்ஸ் டீச்சர் தான், அதுக்காக இவ்வளவு டெரரா என்னையெல்லாம் பார்க்கக்கூடாது. நார்மலா பார்க்கறதே டெரருங்கிறீங்களே. தந்தை வழி வீரம் வந்தாலும் தாய் வழி அன்பும் மரணம் பாசமும் இரக்கமும் கருணையும் நேசமும் வர வேண்டும்னு சங்க இலக்கியத்தில் கூட அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அம்மா சமைச்சாதாங்க சாப்பாடு. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சமைக்க சொல்லி பாருங்க. இல்லை அவங்க சமைச்சாதான் நம்மளால சாப்பிட முடியுமா? பெண்கள் வச்சாதாங்க அது மட்டன் குழம்பு, ஆண்கள் வச்சா அது மட்டமான குழம்பு தான். அடடா. ஒன்ஸ் மோர் ரிப்பீட். பெண்கள் வச்சாதாங்க அது மட்டன் குழம்பு, ஆண்கள் வச்சா அது மட்டமான குழம்பு தான். இதை ப்ரொமோல போடுங்க. ஸோ இன்னும் கிராமப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேற விதமான சந்தோஷமெல்லாம் நம்மளுடைய பெண்களுக்கு இருக்கும். மாமன் மகன் வரமாட்டானா, அத்தை மகன் வரமாட்டானா அப்படின்னு சொல்லி காத்துட்டே இருப்பாங்க. வைரமுத்து ஒரு அழகான பாடல் வரி ஒன்று சொல்லியிருக்காரு. மாமனே ஒன்ன காங்காம வட்டியில் சோறும் பொங்காம பாவினா பருத்தி நாரா போனேனே, காகந்தான் கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் ஓ முகம் பார்க்க ஓடி வந்தேனே அப்படின்னு சொல்லி பண்டிகை தினத்துல எப்படா மாமன் மகனை பார்க்க போவோம், அத்தை மகனை பார்க்க போவோன்னு மகிழ்ந்து காத்துக்கிட்டே இருப்போம் நடுவர் அவர்களே. அப்படியே அதாவது நாங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னு நினைச்சோம். இல்ல எங்களுக்கும் அந்த தாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? எங்களுக்கும் மனசு இருக்கு இல்லையா நடுவர் அவர்களே? என்னதான் உங்களை ஆண்களை வந்து நாங்கள் குறையும் ஒரு பெண் தானே. அப்படியே மாமன் மகன் கிராஸ் ஆகி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கூட இன்னொரு பாட்டு இருக்கு நடுவர் அவர்களே. நீ கட்டும் வேட்டி மடிப்புல நான் மயங்கி போனேனே, உன் கட்டழகு மீசையில கிறங்கி போனேனே அப்படின்னு கூட நாங்க மகிழ்ந்து மாமன் மகனை நினைச்சு பாடுறாங்க. சரியா? அவங்கவுங்க மாமன் மகனை நினைச்சுப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்டிகையில் அதிகமாக மகிழ்ந்திருக்கிறது எங்களுடைய பெண்கள் அணி மட்டும்தான் நடுவர் அவர்களே. ஸோ அட்சய திருதியைன்னு ஒரு பண்டிகை இருக்கு இல்லையா? அட்சய திருதியினாலே ஆண்கள்லாம் அலறி அடிச்சு ஓடத்தான் செய்வாங்க. ஏன்னா விதவிதமாக அழகுக்கு அழகு சேர்க்கிற விதத்தில் தங்கங்களை வாங்குங்கிறது எங்களுடைய பெண்கள் தானங்க. அப்படியே பொருளாதார நிலை அதுக்கு ஒத்து வரலன்னா கூட வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க, மங்களகரமான உப்பு மஞ்சள் போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கி அட்சய திருதியையே செலிப்ரேட் பண்ணுவாங்க. எந்த ஆணாவது பார்த்தீங்க அப்படின்னா அட்சய திருதியைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்களா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. இல்லை நீங்க தான் எந்திரிச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? ஏடிஎம் கார்டு கேட்பாங்க. அதனால இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கூகுள் பே அக்கௌண்ட்டே அவங்க கொடுத்துட்டேன். என் அக்கௌண்ட் அவங்க தான் வச்சுருக்காங்க. மார்கழி. ஸோ இப்போ நம்ம இந்த மாதத்தில் இருக்கிறது மார்கழி மாதம். மார்கழினாலே 30 நாளுமே திருவிழா தாங்க. அது எங்கே ஆண்களுக்கு தெரிய போகுது? முதல் நாள்லேருந்து 2வது நாள்லேருந்து மார்கழியுடைய 30 நாளும் டே 1 டே 2 டே 3ன்னு சொல்லி விதவிதமாக கோலம் போட்டு செல்ஃபி எடுத்து ஃபேமிலி குரூப்பில் விதவிதமாக செல்ஃபி எடுத்து ஃபேமிலி குரூப்பில் போட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு வாசலில் அழகாக கோலம் போட்டு பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றிட்டு வர சந்தோஷம் எங்களுக்கு தானங்க இருக்கு. இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல தான் நடுவர்களே ஸ்டேட்டஸ்லாம் போடுறோம். அந்த காலத்தில் ஸ்டேட்டஸ் இல்லையே, இப்போதானே நாங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறோம். ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் போடுறீங்க, கோலம் போடுறீங்களா? கோலம் போடுறோம் நடுவர் அவர்களே. ஓகே, சந்தோஷம். போடலனாலும் இருக்கிற ஆண்களை எழுப்பி போட சொல்லியில நாங்கள் மகிழ்ந்திருப்போம். வாழ்த்துக்கள். அவங்க போட்டால் கோலம் மாதிரியா இருக்கும், அலங்கோலமாக இருக்கும். சரி, உங்கள் கணவரை ட்ரெயின் பண்ணுங்க. ஃபியூச்சரில் ட்ரெயின் பண்ணுற நடுவர் அவர்களே. ஸோ மார்கழி முடிச்சு மார்கழியினுடைய கடைசி நாள் வருது, 30வது நாள் போகி பண்டிகை. ஏற்கனவே மார்கழியை கொண்டாடி முடிச்சிட்டோம், அடுத்தது போகி வருது. போகியில் பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற வார்த்தைக்கேற்ப கிராமப்புறத்தில் இருக்கிற வீடெல்லாம் சுண்ணாம்பு அடித்து குப்பையெல்லாம் வெளியே தூக்கி போட்டு பழசெல்லாம் நீக்கி புதுசெல்லாத்தையும் தொடக்கமாக வரவேற்பாங்க. நெக்ஸ்ட் டே எடுக்கிறப்ப நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு பொங்கல் திருநாள். ஸோ பொங்கல் திருநாள்
புதுப்பானையில் பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வாழை இலையில கரும்பு, பொங்கல், மஞ்சள், பருப்பு போன்ற மங்களகரமான விஷயங்களை வச்சு படைத்து சுற்றி நின்று பெண்களெல்லாம் குலவையிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு ஆனந்தமாக மகிழ்கிறது எங்களுடைய பெண்கள் அணிதான் நடுவர் அவர்களே. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலுக்கு அந்த இருக்கிற மாடுகளையெல்லாம் குளிப்பாட்டி அதோட கொம்புகளுக்கெல்லாம் வர்ணம் பூசி மகிழ்கிறதும் எங்களுடைய பெண்கள் தாங்க. உங்களுடைய ஆண்கள் எங்கே எந்திரிச்சு போய் மாடை குளிப்பாட்டி அதுக்கு பெயிண்ட் எல்லாம் பூசுறீங்க? அவனே குளிக்க மாட்டேங்கிறான், இன்னும் போய் அவன் எந்திரிச்சு மாட்டை குளிப்பி. நெக்ஸ்ட்டு காணும் பொங்கல். கடைசி நாள் வருது. ஜாலியாக எல்லாரும் சேர்ந்து ஊரே ஒன்று சேர்ந்து செஞ்சு வச்சிருக்கிற பலகாரங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆற்றங்கரையில் உட்காந்து அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து உணவு உண்பாங்களே, அதில் இருக்கிற சந்தோஷம் எங்கெங்க இருக்குது? எங்களுடைய பெண்களுக்கு தாங்க அதை பற்றி இருக்கிற சந்தோஷமெல்லாம் தெரியும். இறுதியாக நான் இதை கூறி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. தற்காத்து தற்கொண்டார் பெணி தகை சான்று சொற்காத்து சொர்விலாள் பெண். ஒரு பெண் என்பவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? அது என்னன்னு சொல்லிருங்க. ஒரு பெண் என்பவள் தன்னையும் காத்து, அது என்னன்னு சொல்லிருங்க, திருக்குறள் சொல்லுங்க. இந்த திருக்குறள்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் என்பவள் தன்னையும் காத்து தன்னை சான்றவர்களையும் காத்து தனக்கு குறித்த சொல்லையும் காத்து சோர்வில்லாமல் இருப்பவள் தான் பெண். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கேற்ப உங்கள் வாழ்வில் புதிய பாதைகளும் வெற்றிகளும் உருவாகட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்லுளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் முனைவர் அபிநயா அவங்க இயல்பாக அவங்களுக்கு அந்த பேச்சு வருது. மைக் ஹேண்ட்லிங் அப்படிம்பாங்க இல்லையா, அது வந்து இயல்பாக அவங்களுக்கு சரளமாக வீட்டில் பேசுகிற மாதிரியே அருமையாக அவங்க பேசி பெண்கள் தாங்க பெரிதும் மகிழ்கிறாங்க. பெண்கள் இல்லைன்னா திருவிழா இருந்து என்ன பண்ணுறது, பண்டிகை இருந்து என்ன பண்ணுறது, எல்லா மகிழ்ச்சியும் பெண்களுக்கு தானே ஆணித்தனமாக சொல்லி முனைவர் அபிநயா பேசியிருக்காங்க. அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்காக ஆண்கள் அணியிலிருந்து பேராசிரியர் ஜெயராணி வர்றாங்க. வாங்கம்மா. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடுங்கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற என் மீசை கவிஞனின் வரிகளில் என் முதல் வணக்கம். பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதம், கடமையை உயிராய் கொண்ட கற்பக விருட்சம், நாளும் அன்பு பயிர் வளர்க்கும் இன்ப நந்தவனமாய் அமர்ந்திருக்கும் நடுவர்களுக்கு என் மறுவணக்கம். எம் பேச்சுக்காய் நீங்க தான்மா எனக்கு வணக்கம் சொல்லியிருக்கீங்க. ஆரம்பத்தில் நடுவருக்கு வணக்கம் சொல்லாம இருக்க முடியுமா நடுவர்களே? மரியாதை பண்பாடு தெரிந்த பெண்ணம்மா நீங்க. நன்றி நடுவர்களே. எம் தமிழ் பேராசிரியர் அல்லவா? எம் பேச்சுக்காய் செவிகளை தீட்டி கைகளை தட்டி கண்களை கொட்டி வாய்விட்டு சிரிக்க காத்திருக்கும் என் மாணவ செல்வங்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் ஏனையோருக்கும் என் தமிழர் தின வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி கொண்டு, பண்டிகைகளால் பெரிதும் மகிழ்ந்திருப்பது ஆண்களா பெண்களா என்பதுதானே இன்றைய பட்டிமன்ற தலைப்பு இல்லையா நடுவர்களே? ஆமா. இவங்கெல்லாம் பெண்கள் மகிழ்ந்திருப்பாங்களாம். அப்பா நாளைக்கு எங்கள் அக்கா வர்றாங்க வீட்டுக்கு, நாளைக்கு பொங்கல் விழா இல்லையா, அதனால் எங்கள் அக்கா குடும்பம் வருதுன்னு சொன்னேன்னே. அக்கா குடும்பம் வருதா? ஏங்க, எங்கள் அம்மா வர்றேனாங்க, என் தங்கச்சி வர்றேனாங்க, எங்கள் அக்கா வர்றேனாங்க, நாங்கள் அங்கே போகலான் இருந்தேன். அதுக்குள்ளே உங்கள் அக்கா வர்றாங்களான்னு கேட்குற அளவுக்கு நியாயமே இல்லாமல் பேசக்கூடிய இப்போ அபிநயா சொல்கிறாங்க கோலம் போடுவாங்களா எந்திரிச்சு. எந்த காலகட்டத்திலங்க இருக்காங்க? இப்போ எல்லாரும் போய் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்துட்டு கதவே திறக்க மாட்டாங்க. இவங்க கோலம் போடுறாங்களா 30 நாளை விட கொண்டாடிட்டு இருக்காங்களாம். ஈன்று புறம் தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. பெண் என்பவள் பெற்றெடுத்து குழந்தையை யாரிடத்தில் கொடுக்கிறார் தெரியுமா? தன்னுடைய கணவனிடத்தில் கொடுத்து இந்த உலகத்திற்கு சான்றோனாக காட்டுறது யார் தெரியுமா? ஆண்கள் தான். அந்த ஆண்கள் இடத்துல தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்கிறேன். ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் என் உறவுகளே, பெண்ணின் அன்பு என்பது கோபுரத்தில் உள்ள கலசத்தை போன்றது, அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் ஆணின் அன்போ அஸ்திவாரம் போன்றது. அந்த கலசத்தை தாங்கி கொண்டிருப்பது எது தெரியுமா?
அஸ்திவாரம் தான். அந்த அஸ்திவாரம் தான் ஆண்கள்னு சொல்ல வந்திருக்கேன். பண்டிகைகளால் பெரிதும் மகிழ்ந்து கொண்டிருப்பது யார் என்றால் முதலில் சொல்ல வருவது, முதல்ல தன்னோட குழந்தையோட சந்தோஷத்திற்கு ஒரு காலும் முட்டுக்கட்டை போட மாட்டாங்க தன் தந்தைகள். சரிங்களா? அவங்க பண்டிகைகளுக்கு நகை நட்டையும் துணிமணியையும் வாங்கி கொடுத்துட்டு தனக்குன்னு எதையுமே யோசிக்காம தனக்கு ஏதாவது வாங்கணும்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. தன் மனைவிக்கும் மக்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு அதை பார்த்து ரசித்து மகிழ்றான் இல்லையா? அதுதாங்க உண்மையான மகிழ்ச்சி. சும்மா பேச வந்துட்டாங்க, நாங்கள் கோலம் போட்டு மகிழ்கிறோம், சமைச்சு கொடுத்து மகிழ்கிறோன்னு. அது இல்லைங்க மகிழ்ச்சி. தான் மகிழ்வதற்கும் தான் சமைப்பதற்கும் பொருளாதாரத்தின் ரீதியாக கொடுத்து மகிழ்கிறான் இல்லையா? அதுதான் மகிழ்ச்சின்னு சொல்கிறேன். ஆடம்பரத்தை விரும்பாத தந்தை தன் குழந்தையின் ஆசைகளுக்கு மட்டும் தடைகள் போடுவதே இல்லை. ராமாயணத்தில் கூட ராமனின் கிரீடம் துள்ளி குதித்து கொண்டே இருந்ததாம், நாளை பட்டாபிஷேகம் என்று. ஆனால் ராமனின் பாதக்குரடோ மூலையில் அமைதியாய் அமர்ந்திருந்ததாம். ராஜகிரீடம் நாளை என்று கிரீடம் துள்ளி குதித்து கொண்டிருந்தது. ஆனால் பாதக்குரடோ அமைதியாய் இருந்தது. 14 வருடம் ஆட்சி ஆண்டது எது தெரியுமா? நாட்டை அமைதியாய் இருந்த பாதக்குரடு தான். அப்படிப்பட்ட அமைதியும் தியாகமும் கொண்டவங்க தாங்க எங்க ஆண்கள். சும்மா பேசுறீங்க பெண்கள்னு, எனக்கு ஆனந்த கண்ணீரே வருதுங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு வயசான தாத்தா முக்கத்துல சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தாராம். எங்க உட்கார்ந்திருந்தாரு? முக்கத்துல. ஏன்னா ஆண்கள்லாம் முக்கத்துல தானே உட்காருவாங்க. உட்கார வச்சிடுறீங்க. ஆமா, ரொம்ப சோகமா இருந்தாங்களாம். உடனே திடீர்னு கடவுள் அவர் முன்னாடி தோன்றி, என்னப்பா ஆச்சு, ஏன் சோகமா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே சற்று யோசிச்சு பார்த்துட்டு தாத்தா சொன்னாராம், எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கடவுள் இருந்துட்டு, அப்பாவை பார்க்கணுமா, உனக்கே வயசாயிடுச்சு, தாத்தா வயசில் இருக்க, நீ உங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு சொல்கிறியப்பா அப்படின்னு கேட்டாராம். ஆமாம் கடவுளே, நான் வளர்கிற காலகட்டத்தில் எங்கள் அப்பா என்னை அடிப்பார், திட்டுவார், கண்டிப்பார். ஆனால் அப்போ எனக்கு புரியல. ஆனால் புரிகிற வயசில் எங்கள் அப்பா என்கிட்ட இல்லை, அதனால எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னாராம். உடனே சரி, அப்புறம் ஏன் அம்மாவை பார்க்கணுன்னு தோணலை உனக்கு அப்படின்னு கடவுள் கேட்டாராம். தாத்தா சொன்னாராம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி அம்மாவோடைய பாதி இடத்த என்னோட மனைவி நிரப்பிட்டாங்க. ஆனால் இன்னும் காலியாக இருக்கிற இடம் அப்பாவோட இடம் தான் கடவுளே, அதனால எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணும் போல இருக்குது. சரி, அப்போ என்னை விட உங்கள் அப்பா என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நானே நிற்கிறேன், அப்பாவை பார்க்கணுன்னு சொல்கிறியே அப்படின்னு கடவுள் கேட்டாராம். உடனே அந்த தாத்தா சொன்னாராம், கடவுளே, நீங்கள் உங்களை மாதிரியான நல்ல கடவுளை உருவாக்க முடியாது. ஆனால் என்னோட தந்தை என்ன பண்ணார் தெரியுமா? என் தந்தையை போல என்னை நல்ல ஒரு அப்பாவாக இந்த உலகத்திற்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதனால எனக்கு என்னோட அப்பாவை பார்க்கணும்னு அந்த தாத்தா சொன்னாராம். கடவுளே ஆச்சரியப்பட்டு பார்த்தாராம். அப்படிப்பட்ட ஆண் தாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு சொல்கிறேன். யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீர், அதுக்கு தாண்டா அவருக்கு அப்பான்னு பேரு. தோழனாய் இருந்தவர், தொழில் தூக்கி வளர்த்தவர், காசு கூட கடன் இல்லாம வாழ்ந்தவர். யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீர், அதுக்கு தாண்டா அவருக்கு அப்பான்னு பேரு. ஆணின் மகிழ்ச்சி என்பது எது தெரியுமா நடுவர்களே? பெண் 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தையை தன் ஆயுள் முழுவதும் சுமந்து கொண்டிருக்கிறான் இல்லையா? அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. ஆணின் மனசு எப்படிப்பட்டது தெரியுமா? இட்லி மாதிரிங்க, 2 பக்கம் திருப்பி பார்த்தாலும் வெள்ளையாக இருக்கும். ஆனால் இங்கே உட்காந்துருக்காங்கல்ல பெண்களோட மனசு எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு பக்கம் கருப்பாக இருக்கும், ஒரு பக்கம் வெந்து வேகாமல் வெள்ளையாக இருக்கும். ஏன்னா தன்னோட கணவர் வீட்டுக்குன்னா ஒரு தோசை தான் பிடிக்கும். ஏன்னா நீங்கள் ஆண் இல்லை, அப்போ தோசை தானே பிடிக்கணும். ஏன்னா பெண் அப்படிங்கிறவங்க பெண் வீட்டிற்கு ஒரு நியாயம், கணவர் வீட்டிற்கு ஒரு நியாயம் பேசுவாங்க. அதனால இன்னொரு விஷயம் தெரியுமா? இயற்கையிலேயே இயற்கையோட படைப்பிலே எது தெரியுமா அழகு? ஆண் சிங்கத்திற்கு பிடரி மயிர் அழகு, ஆண் மயிலுக்கு தோகை அழகு, ஆண் சேவலுக்கு கொண்டை அழகு. இப்படி ஆண் தான். இப்படி இயற்கையே ஆண்களை அழகா படைச்சிருக்கு.
அப்படின்னா நாங்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்கோம், நாங்கள் தான் மகிழ்ச்சிக்கு காரணம், நாங்கள் தான் அழகு, நாங்கள் தான் கோலம் போடுறோம், நாங்கள் தான் குடும்பத்தையே தாங்கி நிற்கிறோன்னு வந்து கதை பேசிக்கிட்டு. இன்னொரு குட்டி கதை சொல்கிறேன். அப்பா எப்படிப்பட்ட தன்னம்பிக்கைக்கான தலைவன்னு சொல்கிறேன். ஒரு பெண்ணும் தன்னோட தந்தையும் வந்து நடந்து கடைவீதி வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அந்த பெண்ணை பார்த்த தந்தை வந்து அப்பா கையை பிடிச்சிக்க சாமின்னு சொன்னாராம். அந்த பெண் இருந்துட்டு சொன்னாங்களாம், இல்லைப்பா நீங்கள் என்னோட கையை பிடிச்சிக்கோங்கன்னு. இல்லைப்பா ஏன்ப்பா நீ என் கையை பிடிச்சிக்கவேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா சொன்னாராம், இல்லைப்பா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் உங்கள் கையை விட்டுருவேன், உங்களுக்கு எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் என்னோட கையை நீங்கள் விட மாட்டீங்க, அதனால நீங்கள் என்னோட கையை பிடிச்சுங்கக்கப்பா அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையின் தலைவனாகத்தானங்க, கதாநாயகனாகத்தானங்க இன்னைக்கு பெண்கள் ஆண்களையே பார்க்குறாங்க. ஆண்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும், கைவிடக்கூடாதுன்னு. ஆனால் உங்கள் இமேஜினேஷனுக்கே விட்டுறேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று ஒரு ஆண் கவிஞன் தன் தந்தையின் உயர்வை பாடல் வரியாக படைத்து ஊரே கொண்டாடிய மகிழ்ச்சி யாருக்குரியது? இதை சொல்லித்தான் தெரியணுமா என்ன? ஆண்கள் தான் பெரிதும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. தாய் என்பவள் தான் பார்த்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக தன் குழந்தையை இடுப்பில் சுமந்து கொண்டு நிற்பாள். ஆனால் தந்தை என்பவனோ தான் பார்க்காத உலகத்தையும் உயரத்தையும் தன் குழந்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக தன் தோளில் சுமந்து கொண்டு நிற்பவன் தானுங்க ஆண். அப்படிப்பட்ட ஆண் தாங்க பண்டிகைகளில் மட்டும் இல்லைங்க, எல்லா நாளும் உழைத்து உழைத்து இந்த உலகத்திற்காக, குடும்பத்திற்காக, மக்களுக்காக, மனைவிக்காக உழைக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது யாருன்னா அந்த ஆண்கள் தாங்க. பட்டினத்தார் துறவியாக இருக்கலாம், பத்ரகிரியார் துறவியாக இருக்கலாம், ஆதிசங்கரர் துறவியாக இருக்கலாம். இதையெல்லாம் சங்க இலக்கியங்களும் சமயங்களும் தாங்க சொல்லுது. நம்ம வீட்டில் ஒவ்வொரு துறவியும் நாம் நல்ல சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக தன்னோட 100 ரூபாய் செருப்பை கூட கடைசி வரை மாற்றாம தன் மனைவிக்காகவும் மக்களுக்காகவும் தன்னோட பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்து தான் மகிழ்வதும் இல்லாமல் தன் சார்ந்தவர்களையும் மகிழ்வித்து மகிழ்றான் இல்லையா, அவங்க தாங்க உண்மையான ஆண்கள்னு சொல்கிறேன். ஆண்கள் தான் பண்டிகை காலங்களில் பெரிதும் மகிழ்ந்து தன்னை சார்ந்த குடும்ப நண்பர்களை, குடும்ப உறவுகளையும் மகிழ்வித்து மகிழ்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஆண்கள் தான் பெரிதும் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேட்டதா சொன்னாங்க, தோளில் மீது வைத்திருந்து கடவுளை பார் கடவுளை பார் என்றார் அப்பா. அப்போது எனக்கு தெரியவில்லை கடவுள் மீது தான் அமர்ந்திருந்தேன் என்று அப்படின்னு ஒரு கவிதை, புது கவிதை இருக்கு. அருமையாக பேசிட்டு ரொம்ப இனிமையாக ஆண்கள் தான் பண்டிகைகளை பெரிதும் மகிழ்கிறார்னு வாதம் பண்ணி ஆண்களை இட்லியாகவும் பெண்களை தோசையாகவும், சட்னி சாம்பார்லாம் எல்லாம் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அடுத்து நம்ம ரஞ்சித் சிங் ஐயா முனைவர் வாங்க, பெண்களேன்னு பேசுறக்கு என்ன ஒரு புன்னகை. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. ஒற்றுமை குலைக்கும் பொறாமையை எதிர்த்து தமிழை தரம் தாழ்த்தும் எவரை மிதித்து தமிழே உலகின் முதுமொழி எனும் நினைப்பினை நிறுத்தி நமக்குள்ளான இணக்கத்தை போக்கி மனமகிழ்வோடு தைமகளை வரவேற்போம். அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, பண்டிகை காலங்களில் பெரிதும் மகிழ்ச்சியை காண்பது ஆண்களா பெண்களா அப்படிங்கிற தலைப்பு தான். ஆனால் தலைப்பு ஏதோ வேறு பக்கம் எனக்கு ஏதோ போயிட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் தெரியுது. அப்படியா? அதற்கு முன்னாடி அதாவது ஆண்களா பெண்களா அப்படிங்கிற தலைப்பின் கீழ் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதானே தலைப்பு, அதுதான் தலைப்புங்க இருக்கலாம். நன்றி நடுவர்களே. சமன் செய்து சீர்தூக்குங்கோள் அமைந்தோர் பால் கோடாமை சான்றோருக்கு அணி. அதாவது தராசு தட்டில் தூக்கி நிறுத்தும் போது எந்த பொருளையுமே சமமாக எடுத்து சொல்கிற மாதிரி எங்களுக்கு அமைஞ்சிருக்கிற நடுவர் அவர்களுக்கு
முதல்கண் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப அருமையான தீர்ப்பை வழங்குவார். அதுவும் பெரிதும் மகிழ்வது பெண்கள் தான் அப்படின்னு எங்களுக்கு தீர்ப்பு வழங்குவார் அப்படின்றத முன்கூட்டியே ஒரு வார்னிங்காக கொடுத்துட்டு உங்களுக்கு 10 ரூபா ஜாஸ்தி என்னுடைய உரையை 100 ரூபா கொடுக்கலாம்னு இருந்தேன், வார்னிங்னதுனால 10 ரூபா தான். என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன். ஆக்சுவலாக ஜென்ரலாகவே பண்டிகைனாலே திருவிழானாலே தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ, தேவதை வந்தால் மட்டும்தான் எப்பயுமே நம்ம ஊரில் திருவிழா. இப்போ ஏன் வந்து பெண்கள் வந்து அதிகமாக மகிழ்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நான் முதல் தலைப்பின் கீழே தேடும்போது ஒரு அருமையான பாரதிதாசன் அவர்களுடைய பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. இந்த வரிகள் எல்லாமே நான் சொல்லக்கூடிய வரிகளை பாரதிதாசன் சொன்ன வரிகள் மட்டுமே போதும், இந்த பட்டிமன்றத்தை வந்து முழுக்கமாக முடிச்சிடலாம். அதாவது பெண்கள் அவர் வந்து எழுதின குடும்ப விளக்கு அப்படிங்கிற ஒரு அருமையான தொகுப்பிலிருந்து நான் இதை எடுத்தேன். ஆடிக்கொண்டிருக்கும் தையல் பொறியினை அசைக்கும் ஓர் கை. பெண்களே தயவு செஞ்சு நல்லா இதை கவனிக்கணும். ஏன்னா இந்த கூட்டத்தில் பெண்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க ஒரு பக்கம். இருந்தாலும் சொல்கிறேன், ஆடிக்கொண்டிருக்கும் தையர் பொறியினை அசைக்கும் ஓர் கை, ஓடிக்கொண்டிருக்கும் தைத்த உடையினை வாங்கும் ஒரு கை, பாடிக்கொண்டே இருக்கும் பாவையின் தாமரை வாய், நாடிக்கொண்டே இருக்கும் குடித்தன நலத்தை நெஞ்சம். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கணும், ஒரு மல்டி பர்சனாலிட்டியாக இருக்கணும். தன்னுடைய வீட்டில் அவ்வளோ வேலைகளையும் செஞ்சுட்டு எப்படி தனக்குடைய தையல் மிஷினை தச்சிட்டே இருக்கும்போது ஒரு கை தையல் மிஷினை பிடிச்சிக்கிட்டோம், இன்னொரு கை தையல் மிஷினை தைக்கக்கூடிய துணிகளை பிடிச்சிட்டோம், தன்னுடைய அழகான பாடல்களை வந்து வாயில் பாடிட்டேவும், ஆனால் தன்னுடைய நினைவுகள் எல்லாமே தன்னுடைய குடும்பத்தை பற்றி நினைத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்கக்கூடியவங்க தான் பெண்கள். நடுவர் அவர்களே, இதில் அவர் பாரதிதாசன் ரொம்ப நாட்டுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டாரு. அதற்கு மேலே மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை நாடி கொண்டிருக்கும் இல்லையா, தன்னுடைய கணவருக்கு என்ன பிடிக்கும், தன்னுடைய குழந்தைக்கு என்ன பிடிக்கும், தன்னூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கதென்ன, தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத, கடைக்கு காய்கறி வாங்க போனாங்கன்னா தன குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும், கணவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத, காய்கறிகள் வாங்கும்போதும் உண்பவர் தம்மை கண்டால் அப்படின்னு பாரதிதாசன் மிக அருமையாக இந்த பாடல்களில் சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு பாடல் மட்டுமே போதும் நடுவர்களே, இந்த முழு பட்டிமன்றத்தை நாம் வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. ஏன்னா பெண்கள் வந்து அவ்வளோ சாதாரணமாக இல்லை, பொறுமையாக எல்லாருமே வந்து பேசிட்டு இருந்தாங்க. அடிக்கடி பெண்கள் வந்து வேலை செய்கிறார்கள், ஆமாம் நடுவர் அவர்களே, பெண்கள் வந்து வீட்டை சுத்தம் செய்கிறதுலேருந்து, அலங்காரம் செய்வதிலிருந்து, கோலம் போடுறதுலேருந்து, இந்த கோலம் போடுறதுல ரொம்ப பயங்கரமாக ஒரு டாக் வந்துச்சு. நீங்கள் கோலம் என்பதை ரொம்ப சர்வசாதாரணமாக நினைக்கிறீங்களா? இல்லை நடுவர் அவர்களே, கோலம் போடுறது அப்படிங்கிறது நான் அப்படி நினைக்கவில்லை. கோலம் போடுறது அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக பேசியிருக்கோம். அப்படி இல்லை நடுவர் அவர்களே, கோலம் போடுவது என்பது ஒரு குடும்பத்திற்கான மகிழ்ச்சி, ஒரு குடும்பத்திற்கான வளர்ச்சி, அனைத்தும் நாம் அந்த கோலத்தில் இருந்து தான் துவங்குகிறோம் நடுவர் அவர்களே. எந்த ஒரு குடும்பத்தில் மிக முக்கியமாக பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்த ஒரு வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய கோலம். இப்போ சொன்னாங்க எல்லாருமே வந்து அப்பார்ட்மெண்ட், எந்த மென்டாலிட்டியில் பெண்கள் இருக்காங்கன்னா அந்த கோலத்தினுடைய வச்சு சொல்லிடலாம். கோலத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த எப்படி அந்த ஹாப்பியாக இருக்கா அப்படிங்கிறது. அப்புறம் சொல்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தாலுமே நம்ம குட்டி குட்டியாக சின்ன சின்ன காம்பனன்ட்ஸில் இப்போ எல்லாம் கொண்டு வந்துட்டோம். அந்த காம்பனன்ட்ஸ் மூலமாக ரொம்ப அழகாக வந்து நம்ம கோலத்தை வீட்டு முன்னாடி சின்ன வாசல் இருந்தாலும் ரொம்ப அழகான பெரிய கோலங்களை ரொம்ப மனசார வந்து எல்லா பெண்களும் இப்போது போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தன்னுடைய குடும்ப வளர்ச்சியை அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க நடுவர் அவர்களே. முந்த காலத்தில் ஒரு பழமையான விஷயம் ஒன்று உண்டு. அதாவது வீட்டு முன்னாடி கிராமத்தில் ஒரு கோலமாக வரைஞ்சி அந்த கோலத்தில் வந்து, அதாவது சாணம்னு சொல்லுவாங்களே, அந்த சாணத்தில் எடுத்து பூசணி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூசணி பூ வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா நடுவர் அவர்களே? வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா அதுக்கான என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த கோலத்தில் அப்படி வச்சுட்டாங்கன்னா அந்த வீட்டில் பெண்கள் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அங்கமாக வந்து கோலம் இருந்திருக்கு. இதை 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க கூடாதா? வாசல்ல பூசணி பூ இருந்தா அந்த வீட்டில் பெண்கள் திருமணத்திற்கு ரொம்ப தயாராக இருக்காங்கிறத மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு மரபு நான் குறித்து வைத்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம் தான் நடுவர்களே கோலம் போடுறது. பாத்தியா, இவர் சொல்றாரு அது மேட்ரிமோனி, பெண்கள் கண்டுபிடிச்ச மேட்ரிமோனியா. இப்போ வேலை செய்யறதுன்னா, வீட்டை சுத்தம் செய்யறதுன்னா அம்மா வரணும் அப்படின்னு சொல்கிறோம், சமையல் செய்யறதுன்னா அம்மா வரணுங்கிறோம், ஏதாவது அலங்காரம் பண்ண அம்மா வரணும்னு சொல்கிறோம். ஆனால் அப்பா என்ன கேட்பாரு சொல்லுங்க? சாமி கும்பிட எப்போ வரட்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் பண்டிகை காலங்களில் அப்பா கேட்கக்கூடிய முக்கியமான வேலை. ஆண்கள் பண்டிகை முடியும் வரை பணம் குறையும்
அப்படின்றதான் பயப்படுறாங்க. ஆனால் எப்பொழுதுமே பெண்கள் தன்னுடைய மகிழ்ச்சி குறையுமே அப்படின்றதான் பயப்படுறாங்க. குடும்ப மகிழ்ச்சியில் பெண்கள் எப்பயுமே தன்னுடைய உணர்ச்சிகளோடு ஈடுபடுறாங்க. எல்லா விஷயத்துலையுமே எப்பயுமே ஒரு பெண்கள், அதாவது ஒரு அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா தலைவர்? நான் இன்னும் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள முடிக்கல, பெல் அடிச்சிருக்கேன். இன்னொரு 1.5 நிமிஷம் நீங்க இப்போ ஒரு சிறந்த இயக்குனர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த இயக்குனர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, தன்னுடைய ஃபோன் பில், என்ன ஃபோன் பில், எவ்வளோ பணம் கட்டுறோம், வாடகைக்கு என்ன கொடுக்குறோம், எனக்கு தீபாவளி பொங்கல் எதுவுமே தெரியாது, எல்லாத்தையும் என்னுடைய மனைவி பார்த்துக்கிறாங்க, அதனால தான் என்னுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன மிகப்பெரிய இயக்குனர் வெற்றி இயக்குனர் என்ன வெற்றிமாறன் அவர்கள் தான். ஸோ வெற்றிமாறன் அவர்கள் பேசும்போது சொன்னார், தன்னுடைய மனைவி இருந்தால் மட்டும்தான் என்னோட மிகப்பெரிய சக்ஸஸுக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவருக்கு தீபாவளி பொங்கல்னு தெரியல, எல்லா பண்டிகையும் இதே போல் நிறைய வீடுகளில் ஆண்கள் இல்லாதப்போ கூட பெண்கள் மட்டும்தான் நடுவரவர்களே அந்த விழாவை பண்டிகையை ரொம்ப மகிழ்ச்சியோடு செயல்படுத்துகிறாங்க. இப்போது பெண்கள் இல்லாத ஒரு பண்டிகை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக யாராலுமே யோசிச்சு பார்த்துருக்க முடியாது. பெண்கள் இல்லாமல் எங்கேயாவது பண்டிகை கொண்டாடுங்களா? எங்கேயுமே கிடையாது. அதேமாதிரி பாரம்பரியத்தை உயிரோடு வைத்திருப்பவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அதாவது விரதம் இருக்கிறது, பூஜை, நெய்வேத்தியம் பண்ணுறது, நம்ம கதைகள் சொல்கிறது, மரபு எல்லாத்தையுமே சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். எங்கேயாவது ஒரு ஆண் பெண்ணுக்காக விரதம் இருக்கிறார் அப்படின்னு எங்கேயாவது ஒரு விஷயம் உண்டா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு பெண்கள் எடுத்துக்கோங்க, திங்கக்கிழமை சோமவார விரதம், மார்கழி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நிறைய வரலட்சுமி நோன்பு, இப்படி ஒவ்வொரு விரதமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் பெண்கள் தான் ஆண்களுக்காக விரதம் இருந்து எல்லாரையும் மகிழ்விக்கிறார் என்பதை இது ஒரு முக்கியமான விஷயமாக நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் நடுவர் அவர்களே. இதில் முக்கியமாக பண்டிகை முடிஞ்சோடனே ஆண்கள் கேட்பாங்க, நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கா, இல்லை லீவா, ஆர் கண்டினியூ ஆகுதா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பெண்கள் எப்பயுமே அடுத்த பண்டிகை எனக்கு எப்போ வரும், இதே மாதிரி எல்லாரும் குடும்பங்களாக சேர்ந்து எப்போ நம்ம இந்த ஒரு பண்டிகையை நம்ம கொண்டாட முடியும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா திருமணத்தின் போது ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு நாளில் நெற்பயிர்கள் எல்லாமே நெல் குவியர்களெல்லாம் போட்டு வீட்டு வாசலுக்குள்ளே வரும்போது, பொண்ணு மாப்பிள்ளையை வரும்போது பெண்ணை வைத்து தன்னுடைய வலது காலால் வீட்டில் உதைக்க சொல்லுவாங்க. அதோட நோக்கம் என்னன்னு தெரியுமா? இதே மாதிரி நெற்குவியர்கள் எல்லாமே வீட்டில் போகும்போது தன்னுடைய செல்வமும் வளங்களும் மகிழ்ச்சியும் வீட்டில் பொங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் தான். இதை வாழையடி வாழையாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான். பெண்களை வைத்து தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான முதல்ல செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாரம்பரியமாக பாதுகாத்துட்டு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் நடுவர் அவர்களே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஃபோர்ஸில் எத்துறதுன்னா, ஆமாம், பெண்கள் எப்பயுமே பண்டிகையை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, அவங்க எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் பெண்கள். இப்போ நம்ம சமூகத்தில் நம்ம இருக்கக்கூடிய கல்ச்சரல் சர்வே ஆகணும்னா மெமரி சர்வே ரொம்ப முக்கியம். அந்த மெமரிக்கு ஹார்ட் டிஸ்காக இருக்கிறது எப்பயுமே எங்களுடைய பெண்கள் தான் நடுவர் அவர்களே. பாரம்பரியம் சிலபஸில் இல்லை, அது பெண்களின் சமையலில், பூஜையில், கதைகளில், அவருடைய கவனிப்பில் இருக்குது. அதனால் பண்டிகையால் பெரிதும் மகிழ்வது மட்டுமல்ல, பண்டிகைகளை உயிரோடு வைத்திருப்பவரும் பெண்கள் தான் நடுவர் அவர்களே. ஆண்கள் விழாவாக பார்க்குறோம், ஒரு லீவ் ஐ மீன் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்துட்டாலே என்ன பண்ணுறோம், இத்தனை நாள் லீவு, நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறோமே தவிர, ஆனால் பெண்கள் அனைவருமே அதை ஒரு விழாவாக எடுத்து என்னென்ன சமைக்க முடியும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு, குழந்தைகள சிரிப்பு என்ன கிடைக்கும், ஒரு பட்டாசு வெடிச்சதை குழந்தைகள் பார்த்து சந்தோஷப்படுதுன்னா அதில் பார்த்து முதல் சந்தோஷம் அடைகிறது. அடுப்பங்கரையிலிருந்து எட்டி பார்த்து சந்தோஷம் அடைகிற ஒரே ஒரு ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் நடுவர் அவர்களே. இதில் உணர்ச்சியும் அர்த்தமும் சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். மிகப்பெரிய ஆடைகள் இல்லாட்டாலும் ஒரு சிறிய ஆடைகளை உடுத்தி கொண்டு, அழகான பூ சூடிக்கொண்டு, ரொம்ப சிம்பிளான பெரிய வீடு இல்லாட்டாலும் சின்ன வீட்டை சுத்தம் பண்ணி ரொம்ப அழகான விஷயங்களில் பண்டிகையை கொண்டாடுறது பெண்கள் தான். பெண்கள் மகிழ்ச்சி அடைய பட்டாசு தேவையில்லை, ஒரு குழந்தைய சிரித்தாலே போதும். ஆண்களுக்கு தேவை என்னென்னா ஒரு பெரிய டிவி, ஒரு பெரிய சவுண்டு. ஆனால் பெண்களுக்கு ஒரு சிறிய பூ, ஒரு பெரிய சந்தோஷம் எப்பயுமே கிட்டும். பண்டிகை வந்தாலே அழகாக வீடு, பெண்கள் மகிழ்ந்தால் குடும்பமே அழகாகும். எதிர்த்தரப்பில் சொல்லுவாங்க எப்பயுமே ஆண்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு. இல்லை, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலில் சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் ஆண்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பண்டிகை வந்தால் ஆண்கள் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போகிறதும் இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் போகிறதும் இல்லை. ஆனால் பெண்கள் வீட்டில் ஃபெஸ்டிவல் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுறது பெண்கள் தான். அதனால் பண்டிகையால் பெரிதும் மகிழ்வது பெண்களே. ஏன்னா பெண்கள் இல்லாத பண்டிகை சார்ஜ் இல்லாத மொபைல் மாதிரி. எப்போதுமே
பெஸ்ட்டும் பெண்கள் தான், இப்போ பீஸ்டும் பெண்கள் தான். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் சம்சாரம் எழுதி கொடுத்ததை ஒப்புச்சாருன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து முனைவர் ரஞ்சித் சிங் பேசியிருக்கிறாரு. ரொம்ப அருமையாக பெண்களுக்கு நிறையா விஷயத்தை சொல்லி, பெண்கள் இல்லைன்னா என்ன இருக்குங்க, பெண்கள் இல்லாத இடம் நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா இருக்காது. பெண்கள் ஒரு இடத்துல இல்லைன்னா அந்த இடம் நிறைஞ்சிருக்காது. ஆனால் பெண்கள் இல்லாத இடம்னு ஒரு இடம் இருக்குது, அதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். வாங்க பேராசிரியர் மனோஜ். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நீ நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தான் அரசே. இன்று எல்லா கால நெறிகளிலும் எல்லா மொழிகளிலும் மீத நின்று 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாம் நம் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். மாண்புமிகு நடுவர் அவர்களே, இருபால் ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஐயா, இன்றைய தலைப்பு என்ன? பண்டிகை காலங்களில் பெரிதும் மகிழ்வது ஆண்களா பெண்களா? ஆமாதான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், பார்த்துக்கோங்க. பாய் சைடு கிளாப் பண்ணுங்க. கேர்ள்ஸ் சைடு கிளாப் பண்ணுங்க. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பசங்க தான் மகிழ்ச்சியா இருக்காங்கன்ட்டு. எனக்கு என்னமோ வேற மாதிரி கேட்டுச்சு. இதுலயே தெரிஞ்சிருச்சு நம்ம ஆண்கள் தான் வந்து அதிகமா மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களின் மகிழ்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவிஞர் அழகா சொல்லியிருப்பார். வீடு மகிழ பெண் உழைப்பாள், வீதி மகிழ ஆண் துள்ளுவான், உள்ளம் நிறைய ஆனந்தத்தை உலகம் காண காட்டுவான், அதுவே ஆண் மகன் என்று அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதிலிருந்தே தெரியுது நம்மளுக்கு என்னன்னா, பண்டிகைகளில் மகிழ்வது ஆண் பெண். ஆனால் நம்மளுக்கான தலைப்பு என்ன? பண்டிகைகளால் பெரிதும் மகிழ்வது ஆண்களே என்று நான் வாதம் பேச வந்திருக்கேங்கிறது இதிலிருந்து தெரிஞ்சிச்சு. ஆனால் முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, விரதம் இருக்கிறோம், ஆண்களுக்காக பெண்கள் விரதம் இருக்கிறாங்க. உண்மையா சொல்லுங்க, நீங்க ஆண்களுக்காக தான் பெண்கள் விரதம் இருக்கிறாங்களா? கிடையாது. எவா ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, நீ குண்டா இருக்கடா, கொஞ்சம் ஒல்லியா ஆகுங்க, அதுக்காக பெண்கள் டயட் இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கல. விரதம்ங்கிறது டயட்டா? டயட்டுக்கு தான் அவங்க விரதம்னு எடுத்துக்கிறாங்க ஐயா. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ பண்டிகைகளால் பெரிதும் ஆன்டி இண்டியன் விரதத்தை டயட் என்று சொல்லிவிட்டார். பண்டிகைகளால் பெரிதும் மகிழ்வது ஆண்கள் சொன்னதையுமே நம்ம பசங்க மனசுக்குள்ள ஆம்னு சொல்றாங்க. அதே நம்ம பெண்கள் சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, எவ்வளோ நாளைக்கு சொல்லுவீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தாலேயே சொல்றாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கல நம்மளுக்கு தெரியுது பண்டிகைகளால் பெரிதும் மகிழ்வது ஆண்களே அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ அவங்களோட மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுப்பு கருகே நின்று மகிழ்ச்சி, அலங்காரத்தில் மூழ்கி மகிழ்ச்சி, விருந்தோம்பலில் கரைந்து மகிழ்ச்சி. இதுதான் பெண்களோட மகிழ்ச்சி. ஆனால் நம்மளோட மகிழ்ச்சி எப்படி இருக்கு? சுதந்திரம், கொண்டாட்டம், ஆட்டம், பாட்டம், இது எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஆண்களோட மகிழ்ச்சியில பெரிதும் இன்றியமையாததா இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக நாம சொல்லிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம திருவிழானா நம்மளுக்கு பசங்களுக்கு மைண்ட்ல வர்றது என்ன? சாப்பாடு. இதை திரைப்பட கலைஞர் ஒரு அழகா சொல்லியிருப்பாரு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் அதுவே எனக்கு போதும். ஸோ இதிலிருந்தே நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கு சாப்பாடு கரெக்டாக கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம பண்டிகையில் பெரிதும் மகிழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை விட இன்னொரு கலைஞர் அழகாக சொல்லியிருப்பார். ஸோ இப்போ நாமெல்லாமே வந்து நகர்ப்புற வாழ்க்கையில் இருக்கிறோம். நகர்ப்புற வாழ்க்கையிலிருந்து கிராமப்புற வாழ்க்கைக்கு போகிறோம். ஸோ அது திருவிழா காலங்களில் போனோம் அப்படின்னா அழகா ஒரு கவிஞர், திரைப்பட கலைஞர் சொல்லியிருக்கிறார் பாரு. என் சாமி தந்தானே எல்லாமே, என் சாமி தந்தானே பொன்னையும் தந்தானே, காத்தார திண்ணையும் தந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து ஆண்கள் தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படிங்கறத அழகா தெளிவா சொல்லியிருப்பார். மேடம் சொன்னாங்க, திருவிழா காலங்களெல்லாம் போனால் நாங்கள் பசங்களை பார்ப்போம், நம்ம மாமா பையனை பார்ப்போம், பொண்ணை பார்ப்போம் அப்படின்ட்டு. அதே ஒரு மாமன் பையன் லேட்டாக வந்துட்டானா அந்த பொண்ணு பார்க்கறக்கு துடிக்கிற பாடு இருக்கு. அது எப்படி தெரியுமா? அழகா திரைப்பட கவிஞர் சொல்லியிருப்பார் தெரியுமா? ஓடித்தான் வந்து இருப்பேனா உன்னை மட்டும் பார்த்திருந்தா, தேடித்தா வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி,
தேடித்தான் வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி. அதுக்கு அவங்க பாடுவாங்க பாரு, பருத்தி எடுக்கையிலே மச்சான் பல நாளும் பார்த்த மச்சான், ஒருத்தி இருக்கையில ஓடி வந்தால் ஆகாதோ, ஒருத்தி இருக்கையில ஓடி வந்தால் ஆகாதோ. அவர் லவ் சாங் பாடுறாரு, நீங்க சோகமா இருக்கீங்க. ஐயா உங்களுக்கு சார் நம்ம பசங்க 2K கிட்ஸ், அவங்களுக்கு பாட்டு தெரியாது. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? இப்போ இருக்கிற பசங்க எல்லா பாட்டும் ரசிக்கிறாங்க, பழைய பாட்டு ரொம்ப ரசிக்கிறாங்க இல்லையா? பொதியை ஏற்றி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் ரீல்ஸ் எப்படி போடுறீங்க இல்லையா? ஓடித்தா வண்டி இருப்பேன் உன்னை மட்டும் பார்த்திருந்தா, தேடித்தா வண்டி இருப்பேன் தெரியலையே முன்னாடி, தேடித்தா வண்டி இருப்பேன் தெரியலையே முன்னாடி, பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளும் பார்த்த மச்சான். இப்போ எங்கே போய் பருத்தி எடுக்கிறது? அதே ஐயா, அதே நடுவர் ஐயா, இதே ஒரு கிரஸ் நம்ம திருவிழாவில் வந்துச்சுன்னா நம்ம எப்படிப்பா பாட்பாடு, ஊதா 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 கலரு ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும், ரோஜா ரோஜா கலரு பொம்மி உனக்கு யாரு மம்மி, அப்படி நாங்க எவ்வளவு அழகா வர்ணிச்சு உங்கள் ஆதங்கத்தை நான் பதிவு செய்கிறேன். ஐயா நடுவர் அவர்களே, நீங்க தப்பா எடுத்துட்டீங்க. நாங்க வந்து முறையா போய் பெர்மிஷன் வாங்கி முறையா திருமணம் பண்ணணும் தான் நாங்க நினைக்கிறோம். அது எப்படி? அதுக்கு தான் நாங்க உங்க அப்பா யாருன்னு காட்டுங்க, உங்க அம்மா யாருன்னு காட்டுங்க நாங்க சொல்றோம். அதே ஒரு 4 பேரு சிங்கிள் பசங்க, சிங்கிள் பசங்களா ஒன்று சேர்ந்துட்டா நம்ம எப்படிப்பா என்ஜாய் பண்ணுவோம்? ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து ஆடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னால தான் தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அழகா பாடுறோம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இல்ல, இவர் அப்படிப்பட்டவர் இல்ல, பட்டிமன்றத்துக்காக பேசுறார். இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் கிட்ட எதுவும் பேச முடியல. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பொங்கல் விழா அப்படிங்கிறது தமிழரோட விழா, அது நாம் பழசையெல்லாம் நாம் மறந்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பொங்கல் விழாவில் வந்து ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு அப்படிங்கிறது 3 விழா வந்து 3 விளையாட்டு வந்து இன்றியமையாத ஒன்றா இருக்கு. அது வந்து நாம சொல்லலை, சங்க இலக்கியங்கள் சொல்லுது. அதே வந்து பரிபாடல் அப்படிங்கிறதுல வந்து சொல்லியிருப்பாங்க, பொறுப்புகள் நல்லேறு கொள்பார் அல்லால் திருமாமை தீண்டலார் என்று கருமாமா எல்லாரும் கேட்ப அறைந்து எப்பொழுதும் சொல்லால் தரப்பட்டவள் என்று அழகா சொல்லி. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டுல ஏறு தழுவுதல், ஏறு தழுவிய ஆண் மகனுக்கே எனது மகளை மணமுடித்து தருவேன் என்பது நியதி. ஸோ அதை வந்து அந்த காலத்திலேயே சொல்லிட்டாங்க. பொங்கல் விழா, விளையாட்டு விழா, இது மாதிரி எந்த விழா வந்தாலும் ஆண்கள் தான் பெரிதும் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இறுதியாக நான் இப்படி சொல்லி முடிச்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் அழகாக சொல்லியிருந்திருப்பாங்க, காலை கொதித்தெழுந்து கால்கள் பூமியை பிளந்தன, வாளென கொம்பு விரிந்து வீரர் நெஞ்சம் துணிந்து தோல் வலிமை காட்டி நின்றான், துள்ளி வந்த காளையுடன் உயிர் பணயம் வைத்து போராடி வச்சு வெற்றி கொண்டான் வீரன், கருவில் முதற்கான கனவினை நினைவாக்கி நந்தவனத்தில் ஆடிய பெருமை ஆண்மகனையே சாரும் என்பது நிதர்சனமான உண்மை. அது இங்கிருக்கிற நம்ம அம்மாங்களுக்கு தெரியும். ஸோ மாண்புமிகு நடுவர் அவர்களே, பண்டிகைகள் அனைவருக்கும் இனிமையானவைதான் என்றாலும் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படையாகவும் உற்சாகமாகவும் பெரிதும் மகிழ்வது ஆண்களே என்று நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை அனைத்து மாணவர்களுக்கும் இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கும் பொங்கல் திருவிழா வாழ்த்தை கூறிக்கொண்டு, எனக்கு ஓர் அடுத்த ஜென்மம் என்று இருந்தால் தமிழனாக பிறப்பேன், இல்லை என்றால் மீண்டும் மரணித்து மீண்டும் தமிழனாக பிறப்பேன் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடமமர்கிறேன். நன்றி, வணக்கம். மனோஜ் மோகன் பிரசாத், இன்ஜினியரிங் கிராஜுவேட், இன்ஜினியரிங் பேராசிரியர். அவர் சிலப்பதிகாரத்துலேயும் பரிபாடல்லையும் திருக்குறளையும் நிறையா எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லி அருமையாக பேசி
ஆண்களுக்கு வாதிட்டு ஜல்லிக்கட்டு பற்றியெல்லாம் சொன்னார் இல்லையா? ஜல்லிக்கட்டு காளை அடக்கினா தான் பொண்ணுன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு வயலுக்கு கல்யாணம் ஆகாது. போய் பார்த்துட்டு வர்றேன், அடக்கெல்லாம் சொல்லாதீங்க சரியா அப்படின்னு. நீங்கள் காளை அடக்கி தான் கல்யாணம் பண்ண போகிறீங்களா? சரி, அவர் டிப்பிக்கல் கொஸ்டின்ங்கிறார். அருமையாக பேசியிருக்காரு. இல்லை பண்டிகைகள்லாம் பெண்களுக்கு தாங்க பெரிதும் மகிழ்ச்சி. பேராசிரியர் மரியாதைக்குரிய மைதிலி வாங்க. காலத்தை வென்ற மொழி, சொற்கள் கிடக்கும் சுரங்க மொழி, இலக்கியம் பல இயற்றிய மொழி, கம்பன் கவி பாடிய மொழி, வள்ளுவத்தை விதைத்த மொழி, என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி இந்த இனிய நன்னாளிலே இன்றைய பட்டிமன்றத்திற்கு வருகை புரிந்துள்ள ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இங்கு நவமணிகளில் நடுமணியாய் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் இங்கே பார்வையாளர்களாய் வீற்றிருக்கும் என் மாணவ மணிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இன்றைய பட்டிமன்ற தலைப்பு பண்டிகை காலங்களில் மகிழ்வாக இருப்பது ஆண்களா பெண்களா? நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, பண்டிகை காலங்களில் மகிழ்வாக இருப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது, நிறைந்து இருப்பது பெண்கள் தான் அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, பெண்கள் வீட்டின் கண்கள் மட்டுமல்ல நடுவரே, நாட்டின் கண்கள். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. நல்ல மாதவம் செஞ்சதுனால தான் இங்கே உங்கள் முன்னாடி இன்னைக்கு மகிழ்ச்சியோடு இன்று பட்டிமன்றத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன். பண்டிகை ஒரு உறவினோட பாலம். ஒரு உறவு மேம்படணும்னா அந்த குடும்பத்தில் ஒரு பெண்மணி ஒரு நல்ல உள்ளம் கொண்டவளாக இருக்க வேண்டும். முதல்ல நல்ல உள்ளம்ங்கிறது எங்கிருந்து வருதுங்க நடுவர் ஐயா? பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால சந்தோஷமாக எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியும். இப்போது பெண்களுக்கு பண்டிகை காலங்களில் வீடு கூட்டுறது, வீடை க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது, இது எல்லாமே கடினமாக இருந்தால் கூட அந்த சுமைகளை எல்லாமே பெண் எப்படி எடுத்துக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகங்களாக தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ பல விஷயங்கள் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் அந்த கஷ்டத்தையும் இஷ்டத்தோடு எடுத்துக்கிறவ தான் பெண். இப்போ நார்மலாக சார் ஹரிகரன் சார் பேசும்போது சொன்னார், துணிக்கடைக்கு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது எந்த ஷர்ட்டு அவங்களோட உடையை அவங்க தேர்ந்தெடுத்துறாங்க, ஆனால் நம்மளோட உடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க நம்மளுக்கு அவகாசமே கொடுக்கறது இல்லை அப்படின்னு. சார், இப்போ நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க, உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகுதான் தெரியும் நீங்கள் எந்த மாதிரி உடை உடுத்துனா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அதனால தான் பெண்கள் உங்களோட உடையை அவங்க தேர்வு செய்யணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருப்பீங்கன்றது உங்களுக்கே தெரியாது சார். அதனால தான் அதை கூட அவங்க செலக்ட் பண்ண நினைக்கிறாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லை சார், உங்கள் மனைவியை தாண்டி நாளைக்கு உங்கள் குழந்தை கூட அப்பா உங்களுக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும், இந்த ஷர்ட் போட்டால் நல்லா இருக்கும்னு ஆசையாக சொல்லுது பாருங்க. அப்போ இருக்குமே அந்த குழந்தைக்கு ஒரு மகிழ்ச்சி சார். அவர் கண்டிப்பாக பொண்டாட்டி சொல்கிறது கேட்பார். அது எந்த கடையில் காசு கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காதுங்க சார். அப்புறம் விருந்து சாப்பிட்றது மட்டும்தான் ஆண்களோட மகிழ்ச்சின்னு ஆண்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் விருந்தை அழகாக சமைப்பதே பெண்களோட பெரும் மகிழ்ச்சி. யாருக்கு என்னென்ன பிடிக்கும், என் குழந்தைக்கு இது பிடிக்குமா, என் பொன் குழந்தைக்கு இது பிடிக்குமா, பையனுக்கு அது பிடிக்குமா, என் கணவருக்கு இது பிடிக்குமா, எனக்கு மாமியாருக்கு இது பிடிக்குமா, மாமனாருக்கு இது பிடிக்குமா, பார்த்து பார்த்து இது அதிகமா மாமியாருக்கு பிடிக்கிறதையும் செய்றீங்களா? கண்டிப்பா சார், நான் செஞ்சுதான் சார் இருக்கேன். இன்னொன்று, உங்கள் மாமியாரை நான் பார்க்க வேண்டும். அதாவது நம்ம மாமியாருக்கு பிடிக்குமான்னு எது கேட்குறா, அதுக்கு அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யாம பிடிக்காத செஞ்சு கொடுக்கறதுக்கு. அப்படியா? அப்படியெல்லாம் இல்லைங்க சார், பிடிச்சத மட்டும். நீங்க நல்ல மருமகள். மாமியாரை கேட்டாலும் என்ன நல்ல மருமகள் தான் சார் சொல்லுவாங்க. அதான் நானும் சொல்லிட்டேன், நல்ல மருமகள். இப்போ நம்ம சமைக்கிறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது இப்போ ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஹரிஹரன் சார் சொல்லும்போதும் சொன்னார், காலையில் எங்கே கோலம் போடுறாங்க, கோலம் போடுறதுக்குள்ள நம்மளை ஒரு வழி பண்ணிடுறாங்க, கலர் பொடியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது அப்படின்னு. ஆனால் கோலம் போடுவது அப்படிங்கிறதே ஒரு சயின்ஸ் தாங்க நடுவர் அவர்களே. கலர் கலராக நீங்கள் அந்த வண்ணத்தை பார்க்கும்போது உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் வருமே. இவ்வளோ மலர்கள் இங்கே வச்சுருக்கீங்கல்ல, இப்போ நம்ம அதை அப்படி பார்த்தா தான் எங்களை போலீஸ் பிடிச்சிருது. இல்லை, பூக்கோலம்ன்றது பார்த்துருக்கீங்கல்ல முதல்வரே. பூக்கோலம் போடும்போது கலர் கலராக பல மலர்களை உள்ள வைப்பாங்க. எதுக்காகனா அதை பார்த்தாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அதே மாதிரி தான் வீட்டுக்கு, அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் போகிறாங்கன்னா அந்த பெண்களை அவங்க அனுமதி இல்லாமல் அந்த பெண்கள் போகிறாங்க, அந்த பெண்களை பார்க்குறதே குற்றம்ங்குது.
சரிங்களா? சட்டம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, அதனால் பேசுங்க. நடுவர் அவர்களே, பெண்களை பார்ப்பது குற்றம் அல்ல, அதாவது அழகை ரசிக்கிறது தப்பு இல்லைங்க, அழகை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு நடுவர் அவர்களே. அதனால அந்த விஷயத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அது எதுவா இருந்தாலும் இயற்கை சார்ந்துதான் பெண் என்பவள் அது லட்டியில 4 போடு போட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. மலைகளின் இளவரசி நீலகிரி நம்ம சொல்றோம், மலைகளின் இளவரசி தான் சொல்றோம், இளவரசன் யாரும் சொல்றது இல்ல நடுவர் அவர்களே. சோ காலையில எந்திரிச்சு மலைகளின் இளவரசி நீலகிரி. சோ நம்ம காலையில எந்திரிச்சு மலைகளின் அரசி தானே நீலகிரி. இளவரசி நம்ம மலைகளின் இளவரசி கொடைக்கானல். சரிங்க நடுவர் அவர்களே, மலை தானே விடுங்க. எல்லாமே இயற்கை சார்ந்து தானே இருக்கு நடுவர் அவர்களே. ஆமா, மலைனாலே பெண்கள் தான். ரைட், ஓகே. தலைனா மலைனா நோன்ட்டாங்க. அதே மாதிரி நடுவர் அவர்களே, பண்டிகைன்னா குடும்பத்தோட கூடி மகிழ்வது அதிகமாக யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான். ஏன்னா ஆண்களுக்கு அது ஒரு மணி நேர சந்தோஷம்தான். டிவி பார்ப்பாங்க, மொபைல் பார்ப்பாங்க, சமூக ஊடகங்களில் வர செய்திகளை பார்ப்பாங்க, வெளியே கிளம்பி போயிடுவாங்க நண்பரோட உரையாடுவதற்கு. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் இன்முகத்தோட வரவேற்று அவங்களுக்கு உணவு எல்லாம் கொடுத்து உபசரித்து அவங்க கிளம்புற வரைக்கும் வீட்டோட வாயில் வரைக்கும், அதாவது கேட் வரைக்கும் கொண்டு போய் வழி அனுப்பி வச்சுட்டு வருவாங்க நடுவர் அவர்களே. அது பெண்களுக்கே உண்டான ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம பண்டிகை காலங்களில் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் வீட்டில் இருந்து நம்ம தாய்மார்கள் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். அதாவது அம்மா வீட்டுக்கு போகிறதுங்கிறதே பெண்களுக்கு ஒரு அலாதி பிரியம் நடுவர் அவர்களே பண்டிகை காலங்களில். ஏன்னா அம்மா மட்டுமா அம்மா வீட்டுக்கு போகிறது எங்களுக்கு தான் பிரியம். அம்மா வீடு மாதிரி ஒரு சொர்க்கம் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் எந்த பெண்களுக்கும் கிடைக்காது நடுவர் அவர்களே. அதே மாதிரி இப்போ இதே நிலைமை ஆண்களுக்கு வரும். எப்படின்னா புதுசாக கல்யாணம் ஆயிருந்தா ஒரு தலை தீபாவளி, தலை பொங்கல் அப்படி போவாங்க. அப்படி இல்லாமையும் மாமனார் மாமியார் வீட்டுக்கு இயல்பாக போயிட்டு வர்றது நம்மளோட தமிழ் கலாச்சாரம், தமிழ் மரபில் அது இருக்குது. எவ்வளவுதான் தலை தீபாவளி அன்னைக்கு தலை பொங்கல் அன்னைக்கு விழுந்து விழுந்து மாமனார் மாமியாரும் கவனித்து தேவைகளை செஞ்சாலுமே ஆண்களோட மனதில் ஒரு ஓரத்தில் ஒரு வருத்தம் இருந்துட்டு தாங்க ஐயா இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம மாமனார் வீட்டில் தான் இருக்கோம், நம்ம அப்பா அம்மா கூட நம்மளை இப்படி சந்தோஷமாக இருக்க முடியலையே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது அவங்களுக்கு வருத்தம் தானுங்க ஐயா. அதே மாதிரி கடல் கடந்து எத்தனையோ பேர் வேலைக்கு செல்றாங்க, இராணுவத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் கணவன்மார்கள் வீட்டில் இல்லைனாலும் பெண்கள் நம்ம குடும்பத்துக்காக, நம்ம கணவன்மார்கள் இல்லைனாலும் குடும்பத்தை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறதுன்னு பார்த்து அவங்களுக்கு நிறைய அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க. ஸோ அதில் பெண்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். எப்போவுமே தாய் வீட்டில் பெண்கள் அப்பாக்களோட லிட்டில் பிரின்சஸாகவும் தேவதைகளாகவும் தான் இருக்காங்க. ஸோ அதை மீறின சந்தோஷம் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணிக்கடைகளிலும் நகைக்கடைகளிலும் பண்டிகை காலங்களில் கூட்டம் அலமோதிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னா, ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக உடைய தேர்ந்தெடுத்து வாங்குவாங்கன்றது. அப்போ ஆண்கள் என்ன நினைப்பாங்கன்னா, காசு குறையுதே அப்படின்னு தான் மனசில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் பெண்களோட மனசு எப்படி இருக்குன்னா, பையி நிறையுதேன்னு நிறைவாக மகிழ்ச்சியை ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியோட நிறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஊர் திருவிழாவில் போகும்போது எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அது பொதுவாக நடக்கிற விஷயம். ஆனால் பெண்கள் ஒரு பன்னாரஸ் பட்டு கட்டி மல்லிப்பூ கொண்டையில் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சு ஒரு நிலா மாதிரி ஒரு பொட்டை வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு மங்களகரமாக இருக்கும். கையெடுத்து கும்பிடணும்னு தோணும் இல்லைங்களா? இதே அப்படியெல்லாம் வந்தால் கையெழுத்து கும்பிடணும்னு தான் தோணும். அப்படி வர்றீங்களா? அதையும் தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்க, பன்னாரஸ் பட்டு கட்டி கொண்டை போட்டு மல்லிகைப்பூ வச்சு வட்ட நிலா பொட்டு வச்சு வந்தாங்க எப்படி இருக்குங்கிறாங்க, மங்களகரமாக இருக்கும்னு சொன்னேன். இது நான் சொன்னது வயதானவர்களுக்கு. சோ நம்ம பாட்டி வயதானவர்களுக்கா கையெடுத்து கும்பிடலாம். இதே இளம் பெண்கள் எப்படி வருவாங்க, அழகான பாவாடை தாவணியிலே, அவங்களுக்கு பிடிச்ச சோழியிலே, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் கோட்ல எப்படி வேணாலும் சந்தோஷமா வந்துக்கலாங்க ஐயா. அதுவும் பார்க்க கலரா அழகாதாங்க ஐயா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த வயதுக்கு ஏற்றாற் போல் உடை அணிந்து வருவாங்கன்னு சொல்ல வரங்க ஐயா. இப்போ அதே மாதிரிங்க ஐயா, பெண்கள் எப்படின்னா கார்த்திகை தீபம் மாதிரி ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி வைத்தா அது பல்லா. கார்த்திகை தீபமா? அது வேண்டாங்க, சர்ச்சையா இருக்குங்க.
இல்லை, ஒரு தீபத்தை நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா 10,000 தீபங்களை ஏற்றிடலாம் அந்த ஒரு தீபத்தின் ஒளி கொண்டு. அதே மாதிரி தாங்க ஐயா பெண்கள், நம்ம பெண்களை வீட்டில் ஒரு தீபம் பெண்களை ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா அந்த வீடு மட்டுமல்ல, அந்த வீதி மட்டுமல்ல, அந்த நாடு மட்டுமல்ல, உலகமே சுடர் விட்டு அது எரியும். உலகத்திற்கே ஒளி கொடுப்பவள் பெண் தாங்க ஐயா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். விடுமுறை நாட்கள் எல்லாம் வேடந்தாங்களாய் மாறிவிடும் பெண்கையின் வருகையால். எப்படின்னா, இப்போ பேரம்பேத்திகளாக வீட்டுக்கு போனால் தாத்தா பாட்டிக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுவாங்க. ஸோ அதுக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. இதே பெண் குழந்தைகள், பெண்கள் தன்னோட எல்லா சுக துக்கங்களையும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அக்கா தங்கை அண்ணன் தம்பி எல்லாத்துக்கூடயும் பகிர்ந்துக்குவாங்க. புண் செய்தாலும் புன்னகை செய்பவள் தாங்க ஐயா பெண். அதே மாதிரி மாலையில் வாடுவதை அறிந்தும் மாறாத புன்னகையுடன் எப்படி மலர்கள் இருக்குதோ, அதே மாதிரி பெண்கள் எப்போவுமே புன்னகையோடு தான் இருந்து கொண்டு இருப்பாங்க. தாயருகே சேயாகி தலைவனிடம் மடியாகி சேயருகே தாயாகும் பெண். ஸோ பெண்ணுங்கிறவ எல்லா உருவத்திலும் இருக்கா. வாழ்க்கையை 2 வரியில் கவிஞர் வைரமுத்து ஐயா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, தண்ணீர் குடத்தில் பிறக்கின்றோம், தண்ணீர் கரையில் முடிக்கின்றோம். அம்மாவோட கருவறையில் பன்னீர் குடம் உடைந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. இறுதியில் கரையில் அதை கரைக்கிறோம். அந்த கரை என்பவளும் பெண்ணாகத்தான் இருக்கிறாள். நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண் தானே. ஸோ நம்மளோட வாழ்க்கை 2 லைனில் பெண்களால் தான் இயக்கப்படுது அப்படிங்கிறத கவிஞர் வைரமுத்து ஐயா அழகாக சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை நமக்கு வச்சிருக்கும் நடுவர் அவர்களே. அதில் சிலது சந்தோஷங்களாக இருக்கலாம், சிலது சங்கடங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த சங்கடத்தையும் சந்தோஷமாக மாற்றக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னா அது பெண்ணுக்கு இருக்கு. ஜெயராணி மேம் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ஆண் சிங்கம் எப்பவுமே கர்ஜனையோட இருக்கும், பிடரியோட இருக்குன்னு. முதலாக பெண் சிங்கம் பிடரியுடன் பிறந்தது மனித ஜாதியில் தான். அது யாருன்னா பெண்களாகிய நாங்கள் தானுங்கிறத பெருமையோட கூறிக்கிற நடுவர் அவர்களே. அடி விழுந்தாலும் வலி என நினைக்காத கற்கள் தான், வலியை தாங்கி கொள்ளக்கூடிய கற்கள் தான் சிலையாகும். அதே மாதிரி தான் சார், அடி மேலே அடி விழுந்தாலும் பெண்கள் சிலையை போல உறுதியாக நின்று குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க சார். எங்களுக்கு கழனியில் கடையெடுக்கும் நுட்பமும் தெரியும், கணினியில் பணிபுரியும் நுட்பமும் தெரியும், சமைத்து துவைத்து வாழும் சாதாரண வாழ்க்கையும் தெரியும், சோதனையை சாதனையாக மாற்றுகின்ற சரித்திர வாழ்க்கையும் தெரியும். மொத்தத்தில் பாரதி கண்ட புதுமை பெண்கள், புரட்சி பெண்கள், மகிழ்ச்சியான பெண்கள் நாங்களே என கூறி மாணவ செல்வங்களுக்கு கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சார். அது என்ன அப்படின்னா, பொங்கல் வாழ்த்தா இல்லை சார், நம்மளை உசுப்பேத்தவங்களை பார்த்து எப்பவுமே உம்முன்னும் கடுப்பேத்துறவங்களை பார்த்து எப்பவுமே கம்முன்னு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜாலியாக ஜம்முன்னு இருக்கும் சார். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ புத்தக மூட்டைகளை முதுகிலும் கனவு மூட்டைகளை உள்ளத்திலும் சுமக்கின்ற என் மாணவ மணிகளுக்கு என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். வெள்ளிக்கு அப்புறம் தான் சனி, ஜெயிக்க போகிறது கண்டிப்பாக எங்களோட அணிதான்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மைதிலி ரொம்ப மாமியாரை மதிக்கும் மருமகள் மைதிலி. அவங்க பெண்களுக்காக நிறைய வாதிட்டு அவங்கள பார்த்த ஒரு பையன் அவங்க அப்பாட்ட சொல்லி ஓட விட்டு உதைச்ச கதையெல்லாம் சொல்லி மிக உணர்ச்சிகரமாக பெண்களுக்காக பேசி வெள்ளிக்கு அப்புறம் சனி ரொம்ப கஷ்டமாக நமக்கு தெரியாது அதெல்லாம் சொல்லி ஜெயிக்க போகிறது எங்கள் அணி அப்படின்னு ரைமிங்காக டி ராஜேந்திர மாதிரி பேசி அவர் தானே மைதிலி என்னை காதலின்னு படம் எடுத்தார். அது மாதிரி டி ராஜேந்திர மாதிரி சனி அணி என்றெல்லாம் பேசி அருமையாக அமர்ந்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஆண்களே என்கின்ற அணியின் நிறைவு பேச்சாளர், மேனேஜ்மெண்ட் துறையினுடைய ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் பேராசிரியர் தியாகராஜன், வாங்க. நன்றுடையானை தீயதில்லானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சீராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே. அந்த உள்ள குளிர்ச்சியோடு இங்கே எப்படி நவ கிரகங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, அதுக்கு ஆதவனை சுற்றி கோள்கள் எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி இங்கே ஆதவனாக அமர்ந்திருக்கின்ற நமது ஆதிபாண்டியன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம்.
என்னோடு பேசிய என் அணியிலும் எதிர் அணியிலும் இருப்பவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எல்லா மாணவர்களையும் பேராசிரியர்களும் இத்தனை காலமும் காத்திருந்து இந்த தமிழை சுவைத்து ரசித்து இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் செவிவழி செல்வம் பெற்று கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை துவங்குகிறேன். நடுவரையா பொய் சொல்லலாம், 1-2 சொன்னா பரவாயில்ல. ஆமா, வரிசையா பொய் சொல்லலாமா? ஆமா, சொல்ல. இது வந்து கொஞ்சமாவது மனசாட்சி உண்டா இல்லையா? இப்ப பாருங்க, நான் இப்ப என்னென்ன பொய் சொன்னாங்கன்னு பட்டியல் போடுறேன் பாருங்க. தலைப்பு என்ன? பண்டிகை காலங்களில் பெரிதும் மகிழ்வது யார், ஆண்களா பெண்களா? மகிழ்ச்சினா யாருக்கு நல்லா தெரியும்? நீங்க சொல்ல. எந்த சூழ்நிலையும் மகிழ்ந்திருப்பவன் ஆண், எதிர்பார்த்த சூழ்நிலையில் மட்டுமே மகிழ்ந்திருப்பவள் பெண். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் எதிர்பார்த்த மாதிரி சூழ்நிலை அமைந்தால் மட்டும்தான் பெண்ணால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நீங்க உங்க வீட்டுக்காரம்மாவை புடவை கடை கூட்டி போயிருக்கீங்களா? போயிருக்கேன். 5000 ரூபாய்க்கு புடவை எடுக்க சொல்றாங்க, நீங்க 2000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, மகிழ்வார்களா? மகிழ மாட்டார். ஆனா 200 ரூபாய் வேட்டிக்கு நீங்க மகிழ்ந்தீங்களா இல்லையா? என்னோட 200 ரூபாய் கதை பின்னாடி சொல்றேன். இட்ஸ் ஆல் ஃபேட். ஆமா. ஏன்னா கொண்டாட்டம் என்பது நம்முடைய இயல்பு, நம்முடைய கலாச்சாரம். மகிழ்வதும் நம்முடைய இயல்பு. நாங்க ஏதோ அமைதியா இருக்கிறதுனால நாங்க மகிழ்ச்சியே இல்லைன்னு இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க. இவங்க ஏதோ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இவங்க எல்லாம் ரொம்ப பேசுறாங்கன்னு இவங்க எல்லாம் அவங்கள நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி இல்லை. நான் ஒண்ணு கேட்கிறேன், இவங்க எல்லாம் நேத்து நம்ம பார்த்த மாதிரி இருக்காங்களா? பாருங்க, எல்லாரோட முகத்தை பாருங்க. நேத்து நம்ம பார்த்த மாதிரியா இருக்கிறாங்க? இல்ல. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நேத்து பார்த்த மாதிரியே தானே இருக்கிறோம். அதுலயும் நம்ம மகிழ்கிறோமா இல்லையா? இந்த எதிர்பார்ப்புல மட்டும்தான் இவர்கள் மகிழ்வார்கள். நீங்க எல்லாம் சொல்றீங்களா நாங்க பண்டிகைனா 4 மணிக்கு எந்திரிக்கிறோம். எதுக்கு எந்திரிக்கிறீங்க? அரை மணி நேரத்துக்கு பட்டி பூசி டிங்கரிங் பார்க்கணும் முகத்துல, அப்புறம் சீக்கிரம் எந்திரிக்கணுமா இல்லையா? அந்த கணக்கெல்லாம் கொண்டு எங்க சேர்க்கிறது? அதனால இப்ப பெண்கள் தான் மகிழ்விப்பார்கள் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள விடவில்லை. ஆண்களும் உண்மையான மகிழ்ச்சி என்பது ஆண்களிடம் தான் இருக்கிறாங்க. முதல்ல நம்ம அம்மா முதல்ல சொன்னீங்க, இந்த மாடுபிடி ஏறுபிடி இதெல்லாம் இருந்துச்சு. நல்ல வேலை நடுவர் ஐயா, உங்களுக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரஞ்சித் சிங் ஐயாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த விதி வருது, நீ ஏறு தழுவுனா தான் உனக்கு பொண்ணு தருவேன் அப்படின்னா, நமக்கு வாத்தியாருக்கு பொண்ணு கொடுக்கறதே பெரிய வேலையா இருக்கு. நமக்கு எவனோ ஒருத்தன் வாத்தியாராக இருந்து பொண்ணு கொடுத்தா கம்முன்னு கட்டிட்டு வந்துட்டான். இன்னும் ஏறி தழுவு உனக்கு பொண்ணு கொடுப்பேன்னா நமக்குலாம் கல்யாணம் இருக்குன்னு நினச்சி பாருங்க, அதுவே கஷ்டம். நல்லதாக போச்சு. அப்புறம் நாங்களெல்லாம் பண்டிகைன்னா புத்தாடை வாங்க கடைக்கு போவோம். நான் இப்படி தான் போன தீபாவளிக்கு கடைக்கு போனேன். எல்லாம் எடுத்தோம், வீட்டுக்காரமாக்கு எடுத்தோம், குழந்தைகளுக்கு எடுத்தோம். அப்போ வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரமா எதுவும் பேசலை. பில்லு போட பக்கத்தில் போய் அவர்கிட்ட ஏதோ சொல்லிச்சு. அந்த பில்லு போடுற பையன் என்ன சொன்னாரோ தெரில. அவர் சொல்லி முடிச்சோன்னே, ஏங்க நீங்கள் எதுவுமே வாங்கலையே அப்படின்னு நான் நினச்சேன். திடீர்னு உனக்கு இந்த ஞான உதயம் எப்படி வந்துச்சு? நான் கேட்டேன், தம்பி நீ என்னப்பா சொன்ன அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், உங்கள் பில்லு 4810 ரூபா. 5000 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராவல் பேக்கு கொடுப்போம். 10000 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரம் வச்ச ட்ராவல் பேக்கு கொடுப்போம். நான் நினச்சேன், அப்போ சக்கரமே வேணாம், இன்னும் 5000 ரூபாய்க்கு நீ எனக்கு உழ வச்சிடாத, நான் இந்த 5000 ரூபாய்க்கே எடுத்துக்கிறேன். அப்போ தான் நான் போய் என்ன எடுக்கல. நான் எடுத்தது என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? 210 ரூபாய்க்கு ஷார்ட்ஸு. நீங்கள் நினச்சி பாருங்க, தீபாவளிக்கு எடுத்த துணி தான் போட்டுருக்கணும், நான் வெறும் ஷார்ட்ஸு தான் போட்டு நின்றுருக்கணும். தீபாவளிக்கு எடுத்த துணி எனக்கு நிஜமாலே 4810 ரூபா கூட ஒரு 210. வெரி ஷாக்கிங். ஒரு மேனேஜ்மெண்ட் ஹெச்ஓடிக்கு இவ்வளவு ஒரு பெரிய நிலைமையா? அதிலும் நாங்கள் அந்த 210 ரூபாய் ஷார்ட்ஸ்லயும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி. அதுதான் முக்கியம். அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்துச்சு. ஆமா. இப்ப முதல்ல நம்ம கணிதத்துறை பேராசிரியர் அபிநய அம்மா சொன்னதை கொஞ்சம் பார்ப்போம். நாங்க பார்த்து வாங்குறோம். ஏமா நீ பார்த்து வாங்கலாம், கடைசியில பார்த்து காசு கொடுக்கணும், இல்லைன்னா கடையை விட்டு வெளியே வர முடியாது. ஆமா, பிபின்னு கத்திரும். யாரு காசு கொடுக்கறது? இந்த புடவை நல்லா இருக்கே, எப்ப எடுத்தீங்க? கடைக்காரன் குனிஞ்சிருக்கப்ப எடுத்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? வீட்டுக்கு போனாங்களாம் சொந்த ஊர்ல, அவங்க பாட்டி அதிரசம் முறுக்கு. இப்ப இவங்க சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு அதிரசமும் தெரியாது முறுக்கும் தெரியாது. அதனாலதான் ஊர் ஃபுல்லா அதிரச கடையா முறுக்கு கடையா இருக்கு. ஊர் முழுக்க கிளைகளா இருக்கு. அப்புறமா பாருங்க, விடுமுறை எடுக்காத பெண். இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் உங்க வீட்டுக்கு போய், திருமணமான ஆண்கள் எல்லாம் போய் சொல்லுங்க, என் மனைவி அவர்களே, இன்று முதல் இந்த கணவன் பதவியிலிருந்து நான் 2 நாட்கள் விடுப்பெடுக்க போகிறேன். சொல்ல முடியுமா நம்மளால? அதே அவ சொன்னான்னு வச்சுக்கோங்க. ஏதோ நாங்கெல்லாம் போய் ஏதோ காசி ராமேஸ்வரன் 2 நாளைக்கு ஊர் சுத்திட்டு வர மாதிரி சொல்றீங்க. நாங்களும் எங்கம்மா விடுப்பு எடுத்தோம்? விடுப்புன்னா என்னன்னே தெரியாது. நாங்களும் தொடர்ந்து ஓடிக்கிட்டு. பாவம் சிறிய பெண், மன்னிச்சிரும், விட்டுருங்க. தெரியாமல் பேசிவிட்டார். இல்லை ஐயா, அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. ஆன பிறகு அறிவு வரும், ஞானம் வரும். ஆன பிறகு ஆண் பத்தி தெரியும். ஆமா. அப்புறம் நாங்கள் ஃபுட்டு இல்லைனாலும் ஆர்டர் பண்ணிடுவோம். எல்லாம் பண்ணாலும் ஒரு ஆண் தான் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அதை விட கூட ஏற்றுக்க வேண்டிய. ஆமாம் இல்லை, இந்த மட்டன் குழம்பா மட்டமான குழம்பா
நீங்க இந்த ஆர்டர் பண்ணி சொல்றீங்க. ஆமாங்க, நாம வச்சா மட்டமா இருக்குமா? ஐயா நடுவர் அவர்களே, இதுல உங்க மேலயும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். என்ன? ஏன்னா நீங்க இதைத்தான் ப்ரோமோல போடுன்னு சொன்னீங்க. இல்ல, நான் உங்களுக்கு ஜாலரா அடிக்கிறேன், சொல்லுங்க. இந்த மட்டன் குழம்பு, மட்டமான குழம்பு, அந்த மட்டமான குழம்பை வைக்கிறது அந்த கடையில் ஆனா பெண்ணா? பெரிய சமையல்காரர்கள் எல்லாருமே ஆணுங்க. எத்தனை சமையல் நிகழ்ச்சி தொலைக்காட்சிகள்ல நடக்குது, எங்கேயாவது பெண் நடுவர் வராரு? ஆமா, ஆண் நடுவர் தானே வராரு. கத்திரிக்காய் தான் நறுக்கி குடிக்கிறாரு. ஆமா, ஆண் நடுவர் தானே வராரு. அந்த நடிப்புலையும் பாருங்க, கூட ஒரு அம்மா நிக்குது, அது எப்படி பார்த்துட்டு இருக்கு இந்த ஐயா என்ன பண்றாரு அப்படின்னு. அந்த நிகழ்ச்சியில நடக்குதா இல்லையா? 4 பேருக்கு சமைக்கிறாங்க, 40 பேருக்கு ஆண்கள் தான் சமைக்கிறாங்க. ஆமா, அப்ப பாருங்க, கடைக்கு வர 4000 பேருக்கும் ஆண் தான் சமைக்கிறான். அது மட்டமான குழம்பா? இதெல்லாம் என்ன நியாயம்? இது கட்டும் வேஷ்டி, அட்சய திருதியை வந்தாலும் நாங்க அப்படி பண்ணுவோம், அது கூட மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா இந்த கோலத்துக்கு கொடுக்குற விளம்பரம் தான் என்னால தாங்க முடியல. ஐயா, கோலம் போடுறதுங்கிறது பண்டிகைகளை பத்தி கோலமா போயிட்டு இருக்கு. ஆமா, ஒரே கோலமா போச்சு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. அது மனைவி கோலம் போடுவாங்களா? போடுவாங்க, நல்லா போடுவாங்க. என்னைய போட சொல்றது இல்லை, அதனால நல்லா போடுவாங்க. இந்த கோலம் போட்டோம்னா இவங்களே சொல்றாங்க, யாரோ போட்டுட்டு நீங்க இப்படி ஒரு புள்ளியை மட்டும் வச்சு ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஸ்டேட்டஸ்ல போடுறோன்றீங்க. போட்டது யாரு? யாராவது இருக்கலாம். உங்க அம்மா கோலம் போடுறாங்க, நீங்க போய் உட்காந்து புள்ளி வச்சுட்டு ஒரு போட்டோ எடுத்து போட்டுறீங்க. நாங்க எதை நம்புறது? அது இல்லாம பல பேர் கோலமே போடுறது இல்லை. அப்படி போட்டாலும் ராத்திரியே போட்டு வச்சிடறாங்க, ஏன்னா காலையில எந்திரிக்க முடியல. அப்படியே இல்லைனாலும் ஸ்டிக்கர் ஒட்டி பர்மனண்டா ஒன்று வச்சுட்டோம், ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டோம். அதுதான் நிரந்தர கோலம். அப்புறம் ஒன்று சொன்னாங்க, நாங்கெல்லாம் ஆண்கள் எல்லாம் இட்லி மாதிரி, பெண்கள் எல்லாம் தோசை மாதிரி. ஆமாங்க, நாங்கள் இட்லி மாதிரி தான். குழியில தள்ளினாலும் கும்முன்னு எந்திரிச்சு வரமா இல்லையா? குழியில தள்ளினாலும் கும்முன்னு எந்திரிச்சு வரமா இல்லையா? நாங்க இட்லி தானே, நீங்க தோசை தான். நீங்க தோசை தான். இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு, அவ்வளவுதான். ஆனா நாங்க குழியில அவ்வளவு ஆவிலி வெந்து நொந்து. ஐயா, என் பேர் என்ன? குஷ்பு. இட்லி இப்படி நம்மளுக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. குஷ்பு இட்லி ஞாபகம். என் பெயர் என்ன? உங்கள் பெயர் தியாகராஜன். எங்க அப்பாவுக்கு பிறந்தோன்னே தெரிஞ்சிருச்சு, இவன் தியாகம் தான் பண்ண போறான். ஆஹா, தியாகராஜன். இவன் தியாகம் தான் பண்ண போறான், இவன் கடைசி வரைக்கும் தியாகம் தான் பண்ண போறான். வை, அந்த தியாகத்துல இவன் தான் ராஜன். அதுல பாருங்க, ஒரு பெருமையிலையும் ஒரு இருக்கு. அது இப்படிதான். அதனால ஆண்களர்களை இட்லின்னு சொன்னாலும் இனிமேல் இட்லி சாப்பிட்றப்ப உங்க ஞாபகம் தாங்க வருங்க. கண்டிப்பாக வரணும்ல. அடுத்து நம்ம ரஞ்சித் சிங் ஐயா, எனக்கு ஒரு சின்ன வருத்தம். அவர் எதுக்கு இந்த பக்கம் வந்து உட்கார்ந்தாருன்னு தெரியல. நான் சொன்னேன் உட்கார. ஆமா, நீங்க சொன்னதுனால அவர் உட்காந்து உங்கள்கிட்ட சொல்லி இருக்கணும்ல. சொல்ல எதுவுமே உட்கார்ந்து விட்டாரு. அவர் சொன்னார் ஒரு பாட்டு, தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு. இப்ப தேவதை எல்லாம் வந்துச்சுங்க, ஒத்துக்கிறோம். இந்த பாட்டு பாடினது யாரு? வந்த தேவதையா? இல்ல. பாட்டு பாடினது யாரு? நம்மள மாதிரி ஒரு ஆண் தானே தம்பி. இந்த மாதிரி ஆண்லாம் பாட்டு பாடலன்னா இந்த பாட்டு இப்ப பாடி இருப்பீங்களா? பண்ற கூத்தெல்லாம் நீங்க, ஆனா அதை பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் நாங்க. அப்புறம் எங்களையே குறை சொல்றது, இது என்ன நியாயம்? மல்டிபிள் பர்சனாலிட்டியா இருக்காங்களாம் பெண்கள் எல்லாம். ஆமா, அந்த அந்நியன் மாதிரி. எப்ப நீங்க அந்நியன் ஆவீங்கன்னு தெரியாது, எப்ப நீங்க அம்மி ஆவீங்கன்னு தெரியாது, ரெமோ ஆவீங்கன்னு தெரியாது, எப்ப நீங்க அம்மி ஆவீங்கன்னு தெரியாது. அதனால நீங்க மல்டிபிள் பர்சனாலிட்டி தான். இதை மட்டும் நான் ஒத்துக்கிறேன். வீட்டு வேலைகள் எல்லாம் பெண்கள் தான் செய்கிறார். இப்ப நாங்கெல்லாம் என்ன, எங்கேயாவது லாட்ஜில் போய் தங்கிட்டு காலையில காலேஜுக்கு வரமா? இல்லை நாங்கள்லாம் ஒன்றுமே செய்யலையா? நாங்கள்லாம் குழந்தைய தயார் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையா? இல்லை உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யலையா? நீ இதெல்லாம் என்னன்னு சொல்ல. அப்புறம் இது சொன்னார் பாருங்க, வாசலிலே பூசணி பூ வச்சுப்புட்டா வச்சு. அது கூட இந்த பாட்டு கேட்டேன், அதுக்கு நீங்க கொடுத்தாரு பாருங்க ஒரு விளக்கம். அப்படின்னா இந்த வீட்டுல பெண் இருக்கான், திருமணமாகாத பெண், திருமணமாகாத பெண். அதனால பாருங்க, நம்மளுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த விரதம்லாம் இருக்கிறாங்க. ஏங்க நாங்கெல்லாம் விரதமே இல்லையா? நான் கேட்குறேன், ஆண்கள் முதல் 2 எழுத்து தான் இல்லை, கடைசி 2 எழுத்து இருக்கு. அந்த 2 எழுத்துலயும் நீங்க ஒரே ஒரு கேள்வி நடுவர் ஐயா உங்களுக்கு. ஆண்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க, கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்களா இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. பண்டிகைக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க, ஆண்கள் எல்லாம் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடம் எப்படி இருக்கும்? அமைதியா சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். பெண்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அந்த இடம் எப்படி இருக்கும் பாரு? போன தடவை தான் 4 பவுனுக்கு ஒரு ஆரம் போட்டா, அதுக்குள்ள 8 பவுனுக்கு இன்னொன்னு வாங்கிட்டா. இந்த வீட்டுக்காரர் என்னதான் பண்றாருன்னு தெரியல. எனக்கும் ஒருத்தன் வந்து வாச்சிருக்கான் பாரு இப்படின்னு அந்த மனசுக்குள்ள தோணுமா தோணாதா? சரி, நம்ம வீட்டில் என்ன வச வாங்குறோம்னு நமக்கு தான் தெரியும். நிறைய மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக சொல்லிடாதீங்க. அப்புறமா விரதம்லாம் இருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து பெரிய டிவி. அப்புறம் வந்து பெண் வந்து குழந்தை சிரித்தாலே மகிழ்ந்துருவாங்களாம். ஆண்கள் வந்து பெரிய டிவி பார்த்தா தான் மகிழ்வாங்களாம். பெரிய டிவிக்கு எவ்வளோ செலவாகும்னு நமக்கு தான் தெரியும். சரி, பரவாயில்ல, ரஞ்சித் சிங் ஐயாவை மன்னிச்சு விட்டுரும். என்ன இருந்தாலும் அவர் நம்ம இனம் இல்லையா? அடுத்து நம்ம மைதிலி அம்மா வீடு வீடு கிளீன் பண்றதெல்லாம் நாங்க தான் பண்றோம். ஏங்க நான் சொல்றேன்,
இங்கே எத்தனை பெண்கள் உங்கள் பைக்கோ உங்கள் ஸ்கூட்டியோ இல்லை காரோ கழுவுறீங்க? எத்தனை பெண்கள் கழிவறை கழுவுகிறீர்கள்? எங்களுக்குன்னு உங்களுக்கு தோசை கரண்டி, நமக்கு என்ன நடுவர் அவர்களே? கழிவறை கழுவுற குச்சி உண்டா இல்லையா? அது அவங்க சின்ன பசங்க இனிமே தான் பக்குவப்படணும். பயந்துட போறாங்க. கஷ்டம் இஷ்டம் எல்லாமே எடுத்துக்கிறோம், பண்ணிக்கிறோம். நான் சொல்றேன், பண்டிகைனா நீங்க தான் வேலை பார்க்குறீங்கல்ல, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு வேலை அதிகமாக, அப்புறம் எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும்? இன்னொன்று சொல்கிறாங்க, துணிக்கு போனால் கூட நாங்கள் தான் அந்த சந்தோஷத்தை கூட எங்களுக்கு தரமாட்டேங்கிறீங்க. நாங்கள் பெருந்தன்மையாக அதை உங்ககிட்ட அதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டோம். அப்புறம் விருந்து, அப்புறம் அழகை ரசிப்பது. கணவன் வீட்டிலிருந்து அம்மா வீட்டுக்கு போனால் தான் பெண்களுக்கு மகிழ்ச்சியாக. நான் சொல்கிறேன், உங்களை யார் தடுத்தா? உங்களை யாரோ தடுத்து உங்கள் கணவர் வீட்டில் போட்டு பூட்டி உன்னை நான் உன் அப்பா வீட்டுக்கே அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறேன். நீ போக மாட்டேங்கிறியே. நீ போட்டி போனால் தானே நான் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ஸ்டேட்டஸ் வைக்க முடியும். அப்புறம் நாங்கள் ஏதோ உங்களை பிடிச்சி உட்கார வச்சு உள்ளே போட்டு பூட்டி வச்சுக்கிட்ட மாதிரி என்னை விடவே மாட்டேங்கிறாங்க. இந்த விளம்பரம்லாம் நமக்கு தேவையா? அதுதான் நான் கேட்குறேன். அப்புறமா லிட்டில் பிரின்சஸ்ஸாக அங்கே இருந்தாங்களாம். ஐயா, நீங்கள் லிட்டில் பிரின்சஸ்ஸாக இருந்தீங்கம்மா, அம்மா சொன்னாங்க. இங்கே உங்களை பாஸா யார் வச்சுருக்கா? உங்கள் அம்மா வீட்டில் நீங்கள் பாஸா? அங்கே வேற பாஸ் இருக்காரு. உங்கள் கணவர் வீட்டில் தான் நீங்கள் பாஸு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்புறம் நாங்கள் அங்கே என்ன லிட்டில் பிரின்சஸ். அப்புறம் சொன்னாங்க, கடைசியாக இதை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். கார்த்திகை தீபம் போல் பெண்கள், எரியிற திரி போல் ஆண்கள். உண்டா இல்லையா? கார்த்திகை தீபம் நீங்க தான், நாங்க இல்லைன்னு சொல்ல. தலையில கொள்ளி வச்சுட்டீங்களே. எரியிறது யாரு? சூட்டை தாங்கி அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் வேகிறது யாரு? மாலையிலும் புன்னகையோடு இருப்பார். இதெல்லாம் இப்போ நாங்கள் எப்படி இருக்கோம்? சரி, பரவாயில்ல. அதனால எல்லா இடத்துலையுமே மகிழ்ச்சி இருக்கு நடுவர் அவர்களே. நான் என்ன இறுதியாக கூட விரும்புகிறேன் என்றால், அதிகமாக மகிழ்ச்சியாக இருப்பது பண்டிகை காலையில் ஆண்களாகத்தான் இருக்க முடியும் என்ற பெண்களுக்கு அதிகமான வேலை இருக்கிறது. அவர்களால் அதை ஒரு விஷயம் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை என்றால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் பெண். ஆனால் நாங்கள் எப்படி இருந்தாலும் 210 ரூபாய் ஷார்ட்ஸாக இருந்தாலும் நாங்கள் அதை பெரும் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு எந்த சூழ்நிலையிலும் என்ன வந்தாலும் இட்லி போல் குழியிலேயே தள்ளினாலும் கும்மென்றும் சந்தோஷமாக இருப்பதும் என்னவோ ஆண்கள் மட்டும்தான் பண்டிகை காலங்களிலே என்று என் வாதத்தை சொல்லி, என்ன இருந்தாலும் நடுவர் அவர்களே, நீங்களும் ஆண் பார்த்துக்கோங்க. நீங்கள் பாண்டியன்னு பேர் வச்சிருக்கிறீங்க. கண்ணகிக்கு சொன்ன மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லிடக்கூடாது. நமக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு சொல்லணும். அப்புறம் நான் வெளியில் போய் நாட்டாமல் தீர்ப்பை மாற்றலாம் கேட்க மாட்டேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விலைப்படுகிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு, வந்தே மாதரம். தியாகராஜன் இல்லை, நான் முடிக்கல, அவர் உட்காரணும்ல. இந்த பிள்ளை சரணி என்னைய கூப்பிடலையே, தீர்ப்பு சொல்லிட போறாரு. இருங்க, ஒரு இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் எல்லாம். தியாகராஜன் ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார். அவருடைய போகிற போக்கத்தில் அவருடைய ஆதங்கத்தையும் சொல்லியிருக்கார். என் முண்டாட்டி இன்னும் ஊருக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு. நம்ம அதை பதிவு செய்வோம், கவலைப்படாதீங்க. இது நாட் ஒன்லி டிபேட் ஸ்டேஜ், இட்ஸ் ஆல்சோ கிரீவன்ஸ் ஸ்டேஜ்னு மாற்றிடுவோம். சரியா? அடுத்து அவங்க 4 பேரும் பேசி முடிச்சாச்சு. முனைவர் சரண்யா தேவி கூப்பிட்டுருங்க, வாங்க. எல்லாம் வேக்கப்பாய்க்குங்க. சரியா? சத்தமாக சவுண்டு மட்டும் வந்துடணும், கைதட்டல். சரியா? டெஸ்ட் எடுத்து இந்த போர்டை அழிங்க. ஏம்மா கிளாஸ் எடுக்கிறீங்க? ஐயா, எல்லாம் இன்ன வரைக்கும் ஆண்கள் ஆண்கள்னு அவர் தியாகராஜன் சார் பேசுனதுனால எல்லாம் தூங்கிட்டாங்க பிள்ளைங்களாம். அவங்களெல்லாம் எழுப்ப வேண்டாம். எழுப்புங்க. நான் இனிக்கும் நற்றமிழே, நான் வணங்கும் செந்தமிழே, என் மூச்சு இருக்கும் வரை முதல் வணக்கம் உனக்குத்தான். முத்தமிழே முதல் வணக்கம். நடுவர் ஐயாவிற்கும் எதிர் அணியில் இருந்தாலும் அன்றாடம் எங்களோடு இணைந்து பணியாற்றும் தோழர்களே, தோழிகளே, இங்கு கூடியுள்ள சான்றோர்களுக்கும் என் மாணவ மாணவி செல்வங்களுக்கும் அன்பான மதிய வணக்கம். நடுவர் ஐயா அவர்களே, நம்மளுடைய தலைப்பு என்னங்க? பண்டிகை காலத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது ஆண்களா பெண்களா? இதுதானே நம்ம தலைப்பு. ஆமாம். எதிரடியில் இருக்கிற 4 பேரும் ஆண்கள் தான் சந்தோஷமா இருக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது அத்தனையும் உருட்டுன்னு நம்ம இப்போ சொல்லிடலாமா பொண்ணுங்களா? சொல்லிடலாமா? அத்தனையும் உருட்டுங்க ஐயா, பொய்யுங்க ஐயா. அதை எப்படி சொல்றான்னு மட்டும் இப்போ பாருங்க. முதல்ல உங்ககிட்ட இருந்து வர ஒரு பண்டிகை காலம்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா இல்லை கவலையா இருப்பீங்களா? உங்க வீட்டுக்காரம்மா நிறைய செலவு வச்சுட்டாங்க உங்களுக்கு, அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? உள்ள அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன்,
நல்ல வேஷந்தான் அப்படி இருப்பேன். அப்படி இருப்பீங்க. அப்ப இதுல இருந்தா தெரியுது இல்லையா, உள்ள என்ன பண்றாங்க, ஆண்கள் அழுதுட்டு தானங்க ஐயா இருக்காங்க. ஐயா நான் நீதானா அந்த குயில்? ஆமாங்க ஐயா, நான் தான் அந்த குயில். ஐயா நானும் பெண் தான். அதனாலதான் இந்த மேடையில மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது பெண்களே என்று சொல்வதற்கு எனக்கு உரிமையும் இருக்கு, அனுபவமும் இருக்குதுங்க ஐயா. பண்டிகை என்றாலே விளக்கின் ஒளி, வீட்டின் கலகலப்பு, முகங்களில் சிறப்பு, அந்த ஒளியையும் அந்த சிரிப்பையும் அந்த சந்தோஷத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வரது யாருங்கய்யா? நாங்கள் தானுங்கய்யா அந்த வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கொண்டு வரோம். அதே மாதிரி நம்ம ஹரி சார் சொன்னார், விழா காலங்களில் வந்து நம்ம போய் நிறையா நகை ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துடுறோம்மா. அப்போல்லாம் அவங்களுடைய ஆண்களுடைய இதயம் எப்படி மகையா துடிக்கும் தெரியுமா? ஐயோ என் காசெல்லாம் கரையுதே. சாதாரணமாக லேப்டாப்னு துடிக்கிற இதயம் கூட லப்பு டப்பு டப்புன்னு தானுங்கய்யா துடிக்குது. எப்படி? லப்பு டப்பு டப்புன்னு தானுங்கய்யா துடிக்கும் ஆண்களுக்கு. ஆமாங்க, ஏன்னா காசெல்லாம் கரையுதே. ஆனா பொண்ணுங்க வந்து எவ்வளவு சந்தோஷமா அந்த இடத்துல வந்து ஏங்க அவரே 250 ரூபாய்க்கு சாட்சி வாங்கினேன்னாரு. 210 ரூபா சாட்சி வாங்கினாலும் இவர் வாங்கிட்டு வந்த சாட்சி நீ போட்டு வரலையே, வீட்டுக்காரமா எடுத்துட்டு கொடுத்த ட்ரெஸ் தானே போட்டு வந்து கொண்டிருக்கிறாரு. அதை நான் அனுமதிக்க மாட்டேன். அப்ப என்னதான் இருந்தாலும் நாங்க எடுத்த ட்ரெஸ் தானங்கய்யா அவருக்கே அழகு சேர்க்குது. இனி தியாகராஜன் வேட்டி கட்ட வேண்டுமா, ட்ரௌசர் போட வேண்டுமா, அடுத்த பட்டிமன்றம் வச்சுக்குவோம். ஒரு பண்டிகை நான் தான் பாண்டி, அவரை ட்ரௌசர் பாண்டி ஆக்கிட்டாங்க. ஐயா ஒரு பண்டிகைன்னு வந்துட்டா ஆண்கள் கேட்பாங்க இன்னைக்கு என்னம்மா வீட்டில் ஸ்பெஷலு அப்படின்னு. ஆனால் பொண்ணுங்க நாங்கள் சமைக்கிறப்போ இது வந்து அப்பா அம்மாவுக்கு பிடிக்குமா, தன்னோட மாமியார் மாமனார் வேற நம்ம வீட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கு பிடிக்குமா, குழந்தைகளுக்கு பிடிக்குமா அப்படின்னு பார்த்து பார்த்து தாங்க ஏன் நாங்கள் வந்து சமைச்சு கொடுப்போம். அப்படி சமைச்சு கொடுக்குற அந்த ஸ்வீட்டு காரமும் ஒருத்தர் பாராட்டி சூப்பர்டி இன்னைக்கு நல்லா செஞ்சுருக்கிறேன்னு சொன்னால் அந்த ஒரு வேர்டு போதுங்க ஐயா, நாங்கள் அந்த ஹோல் டே சந்தோஷமாக இருப்போங்க. நம்ம இன்னொன்று ஜெயராணி அம்மையார் வந்து சொன்னாங்க. ஆமாங்க, அவங்க தமிழ் துறைங்க, அவருங்க அம்மையாருங்க. ஜெயராணி அம்மையார் சார் அவங்க சொன்னாங்க அஸ்திவாரம் அப்படின்னு. ஆண்கள் வந்து ஒரு வீட்டோட அஸ்திவாரம் அப்படின்னு. அஸ்திவாரம் வந்து என்னங்க பண்ணும், ஒரு வீட்டையே ஃபுல்லாக வந்து தாங்கி நிற்கும், எல்லாத்தையும் தாங்கி நிற்கும். அது வந்து ஒரு வழிதான். ஒரு வீட்டை ஃபுல்லாக தாங்கி நின்றுன்னா அந்த இடத்துல வலிக்கு தான் செய்யுமே தவிர அந்த இடத்துல சந்தோஷம் எங்கெங்கயா இருக்கும். அப்போ ஆண்கள் வந்து வலியை மட்டுமே தானங்கய்யா தாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அதனால நிறைய வலி கொடுக்காதீங்க ஐயா. நாங்கள் வலியை கொடுக்கல, அந்த வலியை வந்து நாங்கள் எப்படி மாத்துறோன்னு மட்டும் பாருங்கள். அதையும் அவங்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக தாங்க திருப்பி கொடுக்குறோம். எப்படின்னா சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம். இது பெண்களுக்கு உண்டான பாட்டுங்க ஐயா. என்ன அப்படின்னா பெண்கள் எந்த ஒரு சூழ்நிலையோ கஷ்டத்தை தாங்கினாலோ எல்லா நேரத்துலையும் அவங்க என்னங்கய்யா இப்படிங்கய்யா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஒரு திருமண வீட்டை எடுத்துக்கோங்க. அந்த திருமண வீட்டில் தலை நிறையா மல்லிப்பூ வச்சுக்கிட்டு அழகான பட்டு புடவையா சரசர சரசரன்னு அந்த ஒளியும் எழுப்பிக்கிட்டு கை நிறைய வளையலும் கால் நிறைய கொலுசும் போத்துக்கிட்டு வர்ற வீடு தானுங்கய்யா ஒரு திருமண வீடு. அப்படி பெண்கள் இல்லாத ஒரு திருமண வீட்டை நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்க பார்க்கலாம், முடியாது. இது கூட அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். கல்யாண வீட்டில் போய் எத்தனை பசங்க பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியும்ல, கல்யாண வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா பொண்ணுங்க அழகழகாக கலர் கலராக ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அவர் சொன்னார் தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு. தாவணி போட்டு நம்ம அழகாக வந்ததுனால தானே அவர் அந்த பாட்டு பாடுறாரு. யாரு அவர்தான் உங்க தாவணி போட்ட மனோஜ் சாருங்க. மனோஜா தாவணி போட்ட தீபாவளியா, புடவை வெட்டினா பொங்கலா? அப்படி நாங்க தாவணியும் புடவையும் போட்டு அழகழகா வந்து நின்னுடுங்க. ஆமாங்க ஐயா, அழகழகா வந்து நின்னதுனாலதான் அவங்க வந்து சந்தோஷமா அந்த பாட்டை பாடுறாங்க. நாங்க அழகா அந்த இடத்துல பொண்ணுங்களே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எப்படிங்க ஐயா அந்த பாட்டு வரும்? நிம்மதியா இருப்பாங்க. நிம்மதியெல்லாம் இருக்க மாட்டாங்க ஐயா, மதுக்கடையில ஒரு ஓரமா இருப்பாங்க ஐயா. ஆஹா ஐயா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மனோஜ், இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.
கல்யாண சமையல் சாதம் பிரமாதம்னு பாடினாரு. எல்லா சாப்பாட்டையும் வந்து அவரே சாப்பிட்றது இது சுயநலங்க. ஆனால் பொண்ணுங்க என்ன, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு போய் அதுக்கப்புறம் சாப்பாடு இருந்தால் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க. ஆனால் அதுவும் வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து பொண்ணுங்க வந்து மனசு வேதனைப்பட மாட்டாங்க. எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்களா அப்படின்னு தானங்கய்யா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் சிங்கம் என்றாங்க. அந்த ஆண் சிங்கம் என்றால் பெண் அதன் மேல் அமர்ந்திருக்கும் சக்திங்க. ஒரு ஆண் வந்து சிங்கம் சொன்னால் பெண் வந்து அதன் மேலே அமர்ந்திருக்கும் சக்தி. அப்போ பெண் வந்து எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் இதிலிருந்தே வந்து தெரிஞ்சுக்குவீங்க ஐயா. சரண்யா, இந்த பாயிண்ட்டை போட்டு காட்டணும் உன்னை பொண்ணு பார்க்க வர்றப்போ. ஆண் சிங்கம் என்றால் அதில் மேல் அமர்ந்திருப்பவள் சக்தி. மகிழ்ச்சியை அனுபவிக்கிறவங்க பல பேர் இருக்கலாங்க. அந்த மகிழ்ச்சியை உருவாக்குறவங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? சாரி, உங்க கணவர்கிட்ட கேட்குறேன். மகிழ்ச்சியை அனுபவிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அந்த மகிழ்ச்சியை உருவாக்குறவங்க பெண்கள் தானுங்க ஐயா. பண்டிகை காலங்களில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது பெண்களே என கூறி வாய்ப்பளித்த நிலைமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்ங்க. சரண்யா தேவி ரொம்ப அருமையாக பேசி இனிமேல் ஆண் சிங்கம்னே சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க. அவங்க சொன்னது தான் ஞாபகம் வரும். இப்போ தான் புதுசாக இன்னொரு சொற்றொடர் வந்திருக்கு, சிங்கப்பெண் அப்படின்னு, இல்லையா? ஆண் சிங்கம் என்று அருமையாக கர்ஜித்து அமர்ந்திருக்கிறார் சரண்யா. 4 பேரும் பண்டிகைகளால் பெரிதும் மகிழ்வது யாருன்னு நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க 8 பேருமே ப்ரொஃபஷனலான பேச்சாளர்கள் கிடையாது, பட்டிமன்ற பேச்சாளர்கள் இல்லை, பேராசிரியர்கள். வகுப்பெடுக்க சொன்னால் எடுத்துருவாங்க. ஆனால் மேடையில் பேசுவது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் ஒரு நிகழ்ச்சி வர்றபோது ஆர்வமாக வந்து தயார்படுத்தி, ஒரு நாள் மட்டும்தான் தயார்படுத்தி இவ்வளவு சிறப்பாக இதை கொண்டு போயிருக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்ளலாம். மிக சிறப்பாக 8 பேரும் பேசிட்டாங்க. தவமாய் தவம் இருந்துன்னு ஒரு படம், சேரனுடைய படம். அதில் ராஜ்கிரண் வந்து 2 குழந்தைகளுக்கு அப்பாவை நடிச்சிருப்பார். தீபாவளி சமயம் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செய்வார். குழந்தைங்க அங்கே எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அப்பா எப்போ வருவார், எப்போ சட்ட துணிமணி வாங்கிட்டு வருவார், எப்போ அப்பா பட்டாசு வாங்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அந்த உழைச்சாத்தான், எக்ஸ்ட்ரா உழைச்சாத்தான் போனஸ் வரும், குழந்தைகளுக்கு போய் எல்லாம் வாங்கி கொடுக்கலாங்கிறதுக்காக வேலை செய்வார். அந்த நேரத்தில் 1000 போஸ்ட் அடிக்கிறதுக்காக வந்து கேட்பாங்க. இவருக்கு முடியாது, கடையை சாத்திட்டு போய் பெண்டாட்டி பிள்ளைகளோட கொண்டாடணும்னு நினைப்பார். ஆனால் சரி, ஒரு வேலை வந்துருச்சு, குடும்பத்துக்கு தானே செய்கிறோம்னு ரொம்ப உருக்கமாக அந்த காட்சியை படமாக்கியிருப்பாங்க. அதாவது எல்லா கணவன் மாறும் மனைவியை ஒரு காலத்துக்கு அப்புறம் தாய் ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துடுறான். ஆனால் எந்த மனைவி மாறும் சாகிற வரைக்கும் கணவனை தகப்பன் ஸ்தானத்தில் வைக்கிறதே கிடையாது. அந்த தகப்பன் ஸ்தானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஸ்தானம். அம்மா ஸ்தானத்தை மனைவி ஃபில் பண்ணிடுறாங்க ஈஸியாக. ஆனால் தகப்பன் ஸ்தானத்தை கணவனால் நிரப்பவே முடியாது. தகப்பன் என்பவன் அது ஒரு மந்திர சொல். அவ்வளவு தனக்கு எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அழுதி, அதாவது ஒரு குழந்தை இப்படி தான் வளரான் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பாதம் மாறி போயிட்டா கூட அம்மா என்ன நினைப்பா, பெண் என்ன நினைப்பா, சரி இந்த ஆணி போய் ஆவணி வந்தால் டாப்பாக வருவான்ட்டு சமாதானமாக்கிவா. ஆனால் அப்பா அப்படி இருக்க மாட்டான். இப்படி நல்லா இருக்குன்னு நினச்சினே, என் பையன் இப்படி போகிறானே, இப்படி ஆயிட்டானேன்னு ஆதங்கப்படுவான். அதனால தான் அதிகமாக ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. சமாதானம் ஆகிக்க மாட்டான் சுலபமத்தில். அவர் சொன்னார், அதனால தான் எங்கள் அப்பா எனக்கு தியாகராஜன் அப்படின்னு பேர் வச்சார். அப்படின்னா அவருக்கு அனுபவம் வந்திருக்கு உங்கள் அம்மானால், அதனால் உங்களுக்கு தியாகராஜன் அப்படின்னு பேர் வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அப்போ ஆண்கள் வந்து அவங்க சொல்கிறது என்ன, குடும்பத்துக்காக உழைச்சி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறோம், அதனால் ஆண்களுக்கு தான் அந்த பெருமையெல்லாம் இருக்குது, அப்போது பெரிய மகிழ்ச்சிங்கிறது எங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் எந்த தாயும்
அவளுக்காக சமைப்பதில்லை இல்லையா? எந்த தாயும் அவளுக்காக சமைப்பதில்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து, அதாவது ஒரு திருவிழா நடக்குது, திருவிழா நடக்க போகுது, ஒரு கிராமத்தில் கூட்டம் நடக்குது, பேசணும், யாராவது கருத்து சொல்லுங்கிற கருத்து சொல்ல. ஒரு பையன் எந்திரிச்சு 40 வயசு கூட இருக்கான், எந்திரிச்சு அவர் கருத்து சொல்கிறக்கு எந்திரிப்பார். யாப்பா உனக்கு கல்யாணம் ஆகலை, உட்கார், உனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த திருமணம் காட்டு பையன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா பொறுப்பு இல்லாமல் இருப்பான். ஒரு ஆணுக்கு பொறுப்பு வரணும்னா திருமணம் செஞ்சு வைக்கணும். ஒரு பெண் வந்தால் தான் ஒரு ஆணுக்கு பொறுப்பு வரும் அப்படின்னு சொல்வது உண்டு. அதுக்காக தான் அந்த திருமணத்தை செஞ்சு வைக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி அவங்க சொல்கிறாங்க, யார் ஜெயராணி, கோபுரத்து கலசம் மாதிரி பெண், ஆனால் கீழே வலியெல்லாம் ஆண்கள் தான் தாங்கி கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி ஆண்களுடைய பெருமை பற்றி சொன்னாங்க. இவங்க இந்த பக்கம் பெண்கள் நாங்களும் நிறையா குடும்பத்துக்காக விட்டு கொடுக்குறோம், நாங்களும் ரொம்ப சிக்கனமாக இருக்கிறோம், மகிழ்ச்சிங்கிறத எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு பண்டிகைன்னு வந்துட்டால் கஷ்டத்தையெல்லாம் மறந்துட்டு ஆண்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க நடந்ததை. பெண்கள் அப்படி அல்ல, சரி போனது போட்டோம், அடுத்த வாழ்க்கை என்ன, அடுத்து என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷம் மூடுக்கு அவங்க வந்துடுவாங்க. அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சொன்னதை வச்சு பார்க்குறப்போ எல்லா பண்டிகைகளும் எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியாக தான் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனாங்க இந்த பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிற போது அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், சின்னதாக ஒரு பாராட்டு, நல்லா இருக்கு, நீ அழகாக இருக்க, இன்றைக்கி வச்சிருக்கிற சட்னி நல்லா இருக்கு அப்படின்னா பொண்டாட்டி நேற்று நல்லா வைக்கலையான்னு கேட்கக்கூடாது. இன்றைக்கி வச்சிருது நல்லா இருக்குன்னா சந்தோஷமாக ஆமான்னு சொல்லிட்டு போயிடணும். அப்போ பெண்கள் அப்படிங்கிறப்போ இந்த மங்களகரம்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மேடையே இருக்குது, இந்த மேடையில் ஒரு பெண், எவ்வளவோ திருவிழாக்கள் நடக்கலாம், ஆண்கள் சேர்ந்து தேர் இழுக்கலாம், வடம் பிடித்து இழுக்கலாம், திருவிழா ஏற்பாடு பண்ணலாம், கோயில் கட்டலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம். அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த திருவிழா ஆரம்பிக்கிற போது குத்துவிளக்கு ஏற்றுகிற போது ஒரு பெண்ணை அழைத்து இதை ஏற்றுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மங்களகரம். ஏனென்றால் பெண்ணுக்கு ஒரு பெண் இறந்து விட்டால், ஒரு ஆண் இறந்து விட்டால், ஒரு பெண்ணாகப்பட்டவள் அந்த அப்பா ஸ்தானத்தையும் ஏற்று அந்த குழந்தையை வைராக்கியமாக வளர்த்தி கொண்டு வந்து விட முடியும். அந்த வைராக்கியம் பெண்களுக்கு இருக்கு. எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சு தாங்கிக்கூடிய வலிமை அதிகமாக பெண்களுக்கு இருக்கு. ஆண்கள் அப்படிங்கிறவங்க உடல் ரீதியாக அவங்க பலமானவங்க, ஆனால் மனது ரொம்ப பலவீனமாக இருக்கு, கவலைப்படுவாங்க. அதாவது பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறது. ஆனால் பெண் எப்படியாவது தைரியமாக இருந்து கொண்டு வந்துடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு பண்டிகை அப்படின்னு வந்துட்டால் பெண் இல்லாத வீட்டில், பெண் இல்லாத வீடு எப்படி இருக்கும்னு அந்த வீடுகளுக்கு போய் பார்த்தா நமக்கு தெரியும். ஒரு வீடு வீடாக இருக்கணும்னா அந்த வீட்டில் ஒரு பெண் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இந்த பண்டிகைகள் அப்படின்னு வந்துட்டா, திருவிழா அப்படின்னு வந்துட்டா, மகிழ்ச்சிங்கிறது எல்லாத்துக்குமே நிறையா இருக்குது. ஆணுக்கு நிறையா மகிழ்ச்சி இருக்குது, பெண்ணுக்கு நிறையா மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் ஒரு வீடும் ஒரு திருவிழாவோ ஒரு பண்டிகை அப்படின்னு வந்துட்டா அது எக்ஸ்போஸ் பண்ணி அது மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது அப்படின்னு வெளியே தெரியணும்னா அந்த இடத்தில் ஒரு பெண் இருந்தால்தான் அந்த திருவிழா அந்த பண்டிகை பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை சொல்லி, பண்டிகைகளில் பெரிதும் மகிழ்வது பெண்களே என்று சொல்லி நல்லதொரு சிறப்பான பொங்கல் பட்டிமன்றத்தை இந்த தீர்ப்பை சொல்லி கற்பகம் நிகர்நிலை பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும், இதை சிறந்த முறையிலே ஒருங்கிணைத்த முனைவர் பரத்குமார், முனைவர் மதன், பொன் வல்லரசு, அனைத்து பேராசிரியர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.